எபிசோட் 86. ஜீவா அனைவரின் முன்பாக பூசணிக்காயை போட்டு உடைப்பது போல் அர்ஜுன் இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை போட்டுடைத்தான். அர்ஜுனை சுட்டெரிக்கும் விழிகளால் இப்போது வேதியர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது எப்படி 10,000 நதிகளின் சங்கமமா? எங்க கிட்ட இருந்து டெக்னிக்க திருடி அதுக்கு அருமையா ஒரு பேரு வேற வச்சுக்கிட்ட. ஆஹா, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நீன்னு இப்பதான் தெரியுது. உண்மையா நீ ரொம்ப அழுக்கான நதியை உருவாக்கியிருக்க. உன் திறமை உண்மையிலேயே சூப்பர் தான். முதல்ல நீ எங்க நுட்பத்தை திருடி பின்ன அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீயே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு புது நுட்பத்தை உருவாக்கிட்ட. அதெல்லாம் கூட மன்னிச்சிருவேண்டா. ஆனா அதுக்கு நீ ஒரு புது பேர் வைக்கிற பாத்தியா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. உன்னை என் நண்பனா நினைச்சதுக்கு உன் கூட பழகினதுக்கு நீ வெச்ச பாரு ஒரு ஆப்பு. சபாஷ்டா, இதுவரைக்கும் நீ பண்ணனது போதுண்டா சாமி. இனி நீயும் நானும் நண்பனும் இல்ல. இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன் என பேசி தங்கள் ஆதங்கத்தை ஒவ்வொரு வேதியர்களும் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் அனைவரும் அர்ஜுன் முகத்தை பெருமையுடன் பல நேரங்களில் பார்த்திருக்கிறார்கள். அவனுடைய சொந்த அசைவுகளை புரிந்து கொள்ளாத அவர்கள் நன்றாக முட்டாளாக்கப்பட்டார்கள். அந்த வேதியர்கள் அனைவரின் முகங்களும் கோபத்தால் சிவந்தன. மேலும் அனைவரும் கோபமாக அர்ஜுனையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர் மிகவும் திறமையான வேதியியலாளர் இல்லை என்றாலும் அவரது நுட்பம் ரகசியமாக இல்லை. இங்கு ஒவ்வொரு வேதியியலாளர்களும் அவரது நுட்பத்திற்காக மதிக்கப்பட்டார்கள். அர்ஜுன் அவர்களிடம் நுட்பத்தை கற்றுக்கொள்ள விரும்புவதாக சொல்லியிருந்தால் அவர்கள் அதை பற்றி நிச்சயமாக யோசித்திருப்பார்கள். மேலும் பெரும்பாலான வேதியியலாளர்களும் அவனுக்காக கற்பிப்பார்கள். ஆனால் வேதியியலாளரின் அனுமதியின்றி இந்த நுட்பத்தை திருடுவது பெரிய விஷயமாக இருந்தது. எந்த வேதியியலாளருக்கும் இதை செய்ய உரிமை இல்லை. திருடியது மட்டுமில்லாமல் ஒரு டெக்னிக்கை உருவாக்கி தன்னைத்தானே பெருமையாகச் சொன்னதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அர்ஜுன் நுட்பத்தை திருடி உருவாக்கிவிட்டு தான் சிறந்த வேதியர் என சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டான். ஒருவரின் நுட்ப நகர்வுக்குப் பின் ஒரு நுட்பத்திற்கு பெயரிடுவது ஒரு புதிய நுட்பத்தை உருவாக்காது என்பதால் அதற்கு புது பெயரையும் வைத்தான். அதுதான் 10,000 நதிகள் சங்கமம். ஒருவரால் எப்படி இவ்வளவு வெட்கமின்றி இருக்க முடியும்? அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய நுட்பத்தை கொண்டு வருவார்கள். இப்போது அர்ஜுன் மீது வேதியியலாளர்கள் அனைவருக்கும் மரியாதையோ சமமான உணர்வோ இல்லை. வெறுப்பு மட்டுமே இருந்தது. மேலும் அது அவர்கள் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மொத்த கூட்டத்தின் கண்களில் இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் பார்த்து கை தூக்கி சத்தமாக கூறினான் ஜீவா. பின் அர்ஜுன் முன் சென்று, கெமிஸ்ட் அர்ஜுன், நான் ஜெயிச்சிட்டேனா? உங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்றான் ஜீவா. அர்ஜுனால் இன்னமும் எதையும் நம்ப முடியவில்லை. நடப்பது எல்லாம் கனவு போல் இருந்தது. நீ நீ ஜீவாவின் சிரிப்பைக் கண்டு அர்ஜுன் மேலும் கடுப்பாக, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்ட என்றான் திணறிக்கொண்டு. அர்ஜுனுக்கு வேறு வழி இல்லை. எதிரில் ஜீவாவின் பார்வை கிட்டத்தட்ட பேய் போல் அவனுக்கு தெரிந்தது. ஜீவாவை மீண்டும் தோற்கடிக்க முயன்றால் வேறு என்ன ரகசியங்களெல்லாம் வெளியே சொல்லுவானோ என பயந்தான் அர்ஜுன். அதனால் தலையை பூம்பூம் மாடு போல் ஆட்டி தோல்வியை ஒப்புக்கொண்டான். இப்போது அர்ஜுன் தன் செயலுக்கு வருந்தினார். சுரேஷ் மற்றும் தேவராஜ் செய்த தவறுகளை ஜீவா வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அவர்களின் மரியாதை காப்பாற்றப்பட்டது. ஆனால் இங்கு அர்ஜுன் கதையே வேறு. எல்லோர் முன்னிலையிலும் அவனுடைய இருண்ட ரகசியங்கள் அனைத்தும் அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பரவியதும் அர்ஜுன் பதவி கண்டிப்பாக பறிபோகும் என்பது 100% உறுதியாகிவிட்டது. மேலும் எல்லோரும் அவரை இங்கிருந்து தூக்கி எறிந்து வெறுப்பார்கள். இத்தனை வருடங்களில் அர்ஜுன் கட்டிக்காத்த மரியாதையெல்லாம் மண்ணில் கலக்கும் நிலை வந்தது. உண்மை தெரிந்ததும் மக்கள் அர்ஜுனை ஏமாற்றுக்காரன் என்றும் திருடன் என்றும் சொல்வார்கள். அர்ஜுன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டவுடன் ஜீவா மெல்ல சிரித்தான். இவர்கள் அனைவருடனும் ஜீவாவுக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை. அதனால்தான் விவாதத்தில் வென்றுவிட்டு இங்கிருந்து செல்ல நினைத்தான். இவர்களின் தவறுகளை அனைவரின் முன் சொல்வதில் ஜீவாவுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஜீவாவை அர்ஜுன் அவமானப்படுத்த முயன்றான். இவ்வளவு தவறும் செய்துவிட்டு எப்படி அர்ஜுன் சாதாரணமாக எந்த தப்பும் செய்யாத தன்னை ஒடுக்க நினைக்கும் போது ஜீவாவால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அர்ஜுன் முகத்திரையை கிழித்தான். எனக்கு இங்க யாரும் எதிரி இல்ல, நண்பனும் இல்ல. நீங்க தான் முதல்ல என்கிட்ட மோதுனது. அதுக்கு எதிர்வினதான் நான் பண்ணுனேன்.
என் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருத்தன் உன்கிட்ட மோத வந்தா அவனுக்கு திறமை இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு உங்களை விட திறமை இருக்கான்னு நினைச்சு பொறாமையில அவனை அழிக்க நினைக்காதீங்க. இனியாச்சும் இங்க திறமைக்கு மதிப்பு கொடுத்து விவாதம் நடத்துங்க என ஜீவா அர்ஜுனை பார்த்து சொல்லிவிட்டு பின் மற்ற அனைவரையும் பார்த்து, அடுத்து யாரு என்றான் சத்தமாக. இதைக் கேட்டதும் அந்த அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. இருந்தாலும் ஜீவா முதல் 3 பேரின் தவறுகளை மட்டும் கண்டுபிடித்திருந்தான். அதுவும் அவர்களின் புல்லட் அதை உருவாக்கும் முறையிலிருந்து மட்டுமே. ஆனால் அவன் இதைச் செய்தபோது அவன் திறமை அனைவருக்கும் முன்னால் பெரிதாக தெரிந்தது. அவனுடைய திறமையைக் கண்டு மற்ற வேதியியலாளர்களும் பயந்தனர். அது மட்டுமின்றி வேதியியலாளர் அர்ஜுனின் நகர்வுகள் எங்கிருந்து எப்படி எடுக்கப்பட்டது என்பதையும் கூட ஜீவா கூறி அசர வைத்தான். வேதியியலாளர் அர்ஜுன் புல்லட்டை தயாரிப்பதில் மிக குறைந்த நேரத்தை செலவிட்டதால் அதன் அசைவுகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்வது கூட கடினமாக இருந்தது. ஆனாலும் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் நிலையில் இருக்கும் ஜீவா ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்தது மட்டுமல்லாமல் அது எங்கிருந்து திருடப்பட்டது என்பதையும் கண்டுபிடித்தான். அங்கு அமர்ந்திருக்கும் எந்த வேதியியலாளருக்கும் இவ்வளவு நிபுணத்துவம் மற்றும் அறிவு இருக்க வாய்ப்பே இல்லை. 3 வேதியியலாளர்கள் தோற்றபின் இப்போது 7 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அதனால் அடுத்து யார் வருவார்கள் என்று நவீன், சரிகா கூட ஆவலாக பார்த்து கொண்டிருக்க யாரும் முன்வரவில்லை. அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்க ஜீவா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். ஜீவா ஃபார்முலா விவாதத்தில் 10 வேதியியலாளர்களை தோற்கடிக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவனால் வெல்ல முடியும். இப்போது என்ன செய்வது என ஜீவா குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க மீதமுள்ள 7 வேதியியலாளர்களின் வாயிலிருந்து எந்த சத்தமும் வெளிவரவில்லை. ஒருவனின் கண்கள் ஃபார்முலாவின் தவறுகளை மட்டும் கண்டால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. ஆனால் ஜீவா அவர்கள் ஜாதகத்தையே ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்வது போல் அச்சு அசலாக கூறினான். அவன் தோற்கடித்த 3 வேதியர்களின் தனிப்பட்ட ரகசியங்களும் வெளிச்சத்திற்கு வந்திருந்தது. முதல்ல வந்த சுரேஷ் ஏமாந்து நொந்து போனார். 2ஆம் நபர் தேவராஜ் இறக்கும் நிலையில் இருந்தார். 3ஆவது வந்த அர்ஜுனின் மொத்த மானமும் கப்பல் ஏறியது. இப்போது யாருக்கும் அவர்களின் எல்லா ரகசியங்களையும் வெளிச்சம் போட்டு காட்ட ஜீவாவுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை. எதிரிலிருக்கும் ஜீவாவின் பார்வை மிக கூர்மையாக இருப்பதால் எதிரே வரும் எந்தவொரு நபரின் மனநிலையையும் உணர்ச்சியையும் அவனால் சொல்ல முடியும் என அனைவரும் நம்பினார்கள். அத்தகைய ஒருவனை எதிர்த்து யார் சவால் செய்ய விரும்புவார்கள்? ஆனால் துரதிருஷ்டவசமாக விவாதம் செய்யாமல் தோல்வியை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விவாதம் செய்யாமல் தோல்வியை ஏற்றுக்கொண்டால் அசிஸ்டன்ட் கெமிஸ்டுக்கு உதவி இருந்ததாக குற்றம் சாட்டப்படும். இது ஏமாற்றுவதற்கு சமமானது. இந்த விஷயம் தலைமைக்கு தெரிந்தால் அவர்கள் அனைவரின் வேதியியலாளர் உரிமத்தையும் எடுத்து விடுவார்கள். வானத்திலிருந்து விழுந்த தண்ணீரில் விழுந்து தப்பிக்காமல் புளிய மரத்தில் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது வேதியர்களின் நிலை. அதனால்தான் இப்போது முன் செல்லவோ பின்வாங்கவோ யாருக்கும் தைரியம் இல்லை. எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். திடீரென நிலவும் ஒரு அமைதியான சூழலைக் கண்டு நியமிக்கப்பட்ட வேதியியலாளர் நவீன், சீக்கிரம், இந்த பிரச்சனையை இப்படியே இழுத்தடிக்க முடியாது, ஒரு முடிவு பண்ணுங்க என வேகமாக கூறினார். கெமிஸ்ட் துருவன் ஒரு நிமிடம் கழித்து, நான் போறேன் என்று முன்னால் வந்து நின்றான். துருவனுக்கு ஜீவாவை ஏற்கனவே தெரியும். தன் திறமைக்காக பந்தயம் கூட போட்டிருந்தான். ஒரு திமிர் பிடித்த மற்றும் பிடிவாதமான ஒருவன்தான் ஜீவா என நவீனும் துருவனும் நினைத்தார்களோ அதே ஜீவா இப்போது ஒரு திறமையான நபராக மாறி முன்னால் நின்றான். துருவன் முதலில் தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் முன்னால் வந்தான். என்ன இருந்தாலும் இப்படி அமைதியாக அமர்ந்து விவாதத்தை முடிக்க முடியாது என துருவனுக்குத் தெரியும். இதை செய்ய யாரோ ஒருவர் முன்வர வேண்டும். அதைச் செய்ய முன்வந்த துருவன் கொப்பரை பானையை நெருங்கும்போது முதியவர் ஒருவர் எழுந்து நின்றார். அவரை பார்த்ததும் மற்ற வேதியியலாளர்கள் அனைவருக்கும் வியப்பு வந்தது. எதுக்கு இப்போ கெமிஸ்ட் ஆகாஷ் எழுந்திருக்கிறாரு என நினைத்து நவீன் குழப்பமாக பார்த்தார். கொஞ்ச நேரம் முன் ஜீவா கெமிஸ்ட் அர்ஜுன் இவர் டெக்னிக்கின் அசைவுகளைத்தான் திருடிவிட்டதாகச் சொல்லியிருந்தான். அதனால் ஆகாஷ் மிகவும் கோபமாக இருந்தார். ஆனால் ஏன் இப்போது முன்னால் வருகிறார்? யாருக்கும் இதை பற்றி தெரியாமல் குழப்பமாக பார்த்தனர். வேதியியலாளர் ஆகாஷ் அவர்கள் அனைவரையும் விட மூத்தவர் அல்ல என்றாலும் அவர் இன்னமும் திறமையானவராகவும் பிரபலமாகவும் இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு வேதியியலாளர் மட்டுமல்ல, நகரின் 4 பெரிய குடும்பங்களில் ஒன்றின் தலைவனாகவும் இருந்தார்.
எந்த அளவுக்கு பெரிய பதவியில் இருந்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது. மேலும் அவரது பெயர் மிகவும் பிரபலமானதும் கூட. ஆகாஷ் வருவதை பார்த்த வேதியியலாளர் துருவன் தனது இருக்கைக்கு திரும்பினான். வேதியியலாளர் ஆகாஷ் முதலில் வர விரும்பினதால் தான் பின்வாங்குவதைத் தவிர வேறு வழியில்லை என துருவன் நினைத்து பின்வாங்கினான். ஏனென்றால் துருவன் அதிகாரம் மற்றும் பதவி இரண்டிலும் ஆகாஷை விட சிறியவராக இருந்தான். ஜீவா, உன்னிடம் புத்திசாலித்தனம், ஒரு கழுகு பார்வை 2 இருக்கு, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஃபார்முலா பத்தி தெரிஞ்ச அளவுக்கு மருந்த பத்தி அவ்வளோ நுணுக்கமா தெரியாது. நான் சொல்றது கரெக்டு தானே என ஜீவா எதிரில் வந்து கோபமாக பேச ஆரம்பித்தார் ஆகாஷ். ஜீவாவை ஆரம்பத்தில் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் ஆகாஷ். அதனால் அவர் கோபப்பட்டதில் ஆச்சரியமில்லை. வேதியியலாளர் அர்ஜுன் தனது நகர்வுகளை எப்படி திருடியிருக்கக்கூடாது என்று ஆகாஷ் நினைத்திருந்தாலும் ஜீவாவின் இந்த செயலால் ஆகாஷ் மிகவும் கோபமடைந்து இந்த திருட்டுச் சம்பவம் தனக்கு தெரிய வந்ததால் மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரம் இந்த ரகசியத்தை இப்படி எல்லோர் முன்னிலையிலும் ஜீவா வெளிப்படுத்தியது ஆகாஷுக்கு பிடிக்கவில்லை. இப்படி பொது வெளியில் ஜீவா முட்டாள்தனமாக தன் ரகசியத்தை கசியவிட்டது தெரிந்ததால் மற்றவர் முன் அவமானப்பட்டதாக உணர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வேதியியலாளர் ஒரு சிறிய வேதியியலாளர் திருடுவதை தடுக்க முடியாதபோது அவர் வெட்கப்பட வேண்டும். இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தும் அவரின் நுட்பம் அவனுக்கே தெரியாமல் அவனிடமிருந்து திருடப்பட்டது. இதைவிட வெட்கக்கேடு என்ன இருக்க முடியும்? இந்த விஷயம் வெளியில் பரவும் போது அவர் மதிப்பு குறைந்து கோமாளியைப் போல் அனைவரும் பார்ப்பார்கள் என நினைத்து கோபமாக ஜீவா முன் நின்றார் ஆகாஷ். நீ திறமையில ஜெயிச்சிட்டதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அதிர்ஷ்டத்துல தான் ஜெயிச்சிருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். நீ யாரை ஏமாத்தினாலும் என்ன ஏமாத்த முடியாது என்று ஆகாஷ் மேலும் தன் கோபத்தை அடக்க முடியாமல் பேசினார். நவீன் சார், அதான் அர்ஜுன் ஏமாத்தி அவ்வளவு டெக்னிக்கையும் எடுத்திருக்கானே, அப்புறமும் எப்படி இவர் யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாரு என மெதுவாக சொல்லி சரிகா சிரிக்க நவீனும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமைதியாயிரு என செய்கை காட்டினார். ஆகாஷ் பேச்சைக் கேட்டு ஜீவா குழப்பமாக, அதிர்ஷ்டமா? கெமிஸ்ட் ஆகாஷ், ஏன் இப்படி சொல்றீங்க? இதுல என்ன லக் இருக்கு என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். ஆகாஷ் தலை அசைத்து, சிம்பிள், உன்கிட்ட போட்டி போட்டதே 3 பேர்தான். சுரேஷ், தேவராஜ், அர்ஜுன். இவங்க எல்லார்கிட்டையும் நீ உன் திறமைய காட்டின. நீ வேற எதையும் பெருசா சொல்லல. அவங்க குறை, அவங்க பர்சனல் விஷயத்த மட்டும்தான் நீ மூச்சு விடாம சொன்ன. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா தேவையில்லாம அவங்க பர்சனல் விஷயத்தையெல்லாம் பேசிருக்க. நீ சரியா சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் இங்க தேவையில்லாத ஒண்ணுதான். இருந்தாலும் நீ எப்படி சொன்னேன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா இங்க வரத்துக்கு முன்னாடி நீ அவங்கள பத்தி எல்லா ரகசியத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து அத அப்படியே சொல்லிருக்க. இங்க இருக்கிற எல்லாரும் நீ யூகத்துல சொன்னதா நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா நீ ஏமாத்துனது யாருக்கும் தெரியல என சத்தமாக ஆகாஷ் கூறினார். மொத்த கூட்டமும் வாயை பிளந்து ஆகாஷ் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தது. என்ன சொல்றீங்க? இருக்கலாம், வேதியியலாளர் ஆகாஷ் சொல்றது சரிதான் போலிருக்கு. எக்ஸாக்ட்லி. சுரேஷ், தேவராஜ், அர்ஜுன் இவங்கள பத்தியெல்லாம் இவ்ளோ டீட்டெயிலா சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. சுரேஷ் காதல் தோல்வியில மனசு கெட்டு போய் கண்டிப்பா தப்பாதான் இத பண்ணிருப்பார்னு நீ முடிவு பண்ணி சொல்லிருக்க. உனக்கு அவரோட பர்சனல் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மருந்த பத்தி தெரிய வாய்ப்பில்ல. தேவராஜ் வேதியருக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாம இறக்க போறார்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் தயார் பண்ணின மாத்திரையும் பலிக்காம போகும்னு நீ தெரிஞ்சு அதையும் சொல்லிட்ட. இதுல உன்னோட திறமை எங்கிருந்து வந்துச்சு என வேதியர்கள் ஆகாஷ் சொன்னதை கேட்டு ஜீவாவை சந்தேகமாக பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அமைதிக்கான மாத்திரை தயாரிப்பது அது அந்த நபரின் உணர்ச்சிகளின் விளைவுதான். அதைவிட முக்கியமான ஒன்று, இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்தால் ஒரு குரங்கு கூட அந்த மாத்திரைகளில் உள்ள தவறை கண்டுபிடிக்க முடியும். இப்படியெல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை. ஆனால் ஆகாஷ் யோசிக்க வைத்தான். இதிலிருந்து நிறைய விஷயங்கள் புரிந்தது. இந்த தகவலை அவர் ஏற்கனவே சேகரித்திருந்தால் வேதியியலாளர் அர்ஜுனின் திருட்டுக்கள் ஜீவாவுக்கு முன்பே தெரிந்திருக்கும். அதனால்தான் அர்ஜுனை பற்றி ஜீவாவால் தெளிவாக சொல்ல முடிந்தது என அனைவரும் உறுதியாக நம்பினார்கள். ஒரு மாத்திரையை பார்த்து அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தை ஜீவா சொல்லவில்லை. அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் ஜீவா இதை செய்திருக்கிறான் என சொல்லி ஆகாஷ் கொளுத்திப் போட்டான்.
அமைதியான குளத்தில் யாரோ கல்லை எறிந்தது போலிருந்தது ஆகாஷின் பேச்சு. எல்லோர் மனதிலும் இருந்த விளக்கு அணைந்து விட்டது போல் ஆனது. இப்போது அந்த 3 வேதியியலாளர்களுக்கும் என்ன நடந்தது என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். எபிசோட் 87. ஆகாஷ் ஜீவாவை பற்றி சில யூகத்தைச் சொல்ல அனைவரும் அதிலிருக்கும் லாஜிக்கை புரிந்து கொண்டு ஜீவாவுக்கு எதிராக திரும்பினார்கள். ஜீவா முன்னதாக சொன்ன 3 பேரையும் பற்றிய தவறுகள் எல்லாம் ஜீவாவுக்கு துல்லியமாக எப்படி தெரிந்தது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாததால் வேதியியலாளர்கள் அனைவரும் பயந்தனர். ஆனால் இப்போது காரணம் புரிந்ததும் அவர்களுடைய பயமும் போய்விட்டது. மேலும் இது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அந்த 3 வேதியர்களையும் அவ்வளவு எளிதில் வெல்ல ஜீவாவை அனுமதித்திருக்க மாட்டார்கள். மேலும் ஜீவா வெற்றி பெற்றிருந்தாலும் அவனுடன் விவாதம் செய்யும் முன் கவனமாக இருந்திருப்பார்கள். அட பாவி ஆகாஷ், இத கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்க மாட்டியாடா? தெரிஞ்சிருந்தா நான் பேசாம லூஸ் மோஷன்னு சொல்லி கிளம்பிருப்பேனே. இப்ப என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போன அப்புறம் இனி என்ன ஆனா என்ன என நினைத்துக்கொண்டு கடுப்பாக நின்றான் அர்ஜுன். என்னது இது? நாம சொல்ற கதையை விட இவன் பெரிய கதை சொல்றானே. இவெல்லாம் படையெடுக்க போகாம எதுக்கு கெமிஸ்டா இருக்கான் என நினைத்து ஜீவா உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். வேதியியலாளர் ஆகாஷின் மூளை இவ்வளவு வண்ணமயமாக யோசிக்கும் என ஜீவாவுக்குத் தெரியாது. ஆகாஷ் நம்பும்படி முழு கதையையும் உருவாக்கினார். இப்போதும் சிரித்துக்கொண்டே ஜீவா ஆகாஷை பார்த்து, சரி, நீங்க சொல்றது உண்மைன்னு வச்சுக்கங்க. நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட போட்டிக்கு வந்த அந்த 3 வேதியியலாளர்களோட மாத்திரையில அவங்க பண்ணின தப்ப நான் சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றான் ஜீவா. அதான் பிரச்சனையே தம்பி. இப்ப உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனால நான் ரூல்ஸ கொஞ்சம் மாத்துறேன். அப்புறமும் நீ இதே மாதிரி என்னோட தப்பையும் கண்டுபிடிச்சிட்டா நான் ஒத்துக்கிறேன், நீ திறமசாலிதான் என வேதியியலாளர் ஆகாஷ் கூறினார். ரூல்ஸ மாத்த போறீங்களா? நீங்க மாத்த போற ரூல்ஸ் என்ன என்று சந்தேகமாக கேட்டான் ஜீவா. மருந்து தயாரிக்கிற முறை அப்படியே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் மருந்து தயாரிக்கிறேன், ஆனா நீ அதுல தவறையோ குறையையோ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். நெருப்பின் வெப்பநிலை, டெக்னிக்கல்ல இருக்கிற தவறு, அந்த மாதிரி என்னோட நுட்பத்துல இருக்கிற உண்மையான குறைய மட்டும் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் சொல்றது என் மூலிகையை கலக்கிறது, மெத்தட் யூஸ் பண்றது, இது போல உண்மையான தவற மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் சாப்பிடல, தூங்கல, என்னோட ஹெல்த் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லி மனசுனால இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு யூஸ்லெஸ் ஸ்டோரி எல்லாம் சொல்லாத. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்ன பத்தி நீ என்ன டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான். நீ இப்போ ஜெயிக்கணும்னா உன்னோட சொந்த திறமையால மட்டும்தான் ஜெயிக்கணும். கண்ட கதையை சொல்லி ஜெயிக்க முடியாது என சொல்லிவிட்டு வேதியர் ஆகாஷ் விதியை கூறினார். இதனால் அங்கு அமர்ந்திருந்த வேதியியலாளர்கள் அனைவரும் வேதியியலாளர் ஆகாஷின் ஞானத்தை பாராட்டத் தொடங்கினார்கள். சரியான முடிவு. அப்படின்னா இவனால ஒருத்தங்களோட பர்சனல் விஷயத்த சொல்லி விவாதத்துல ஜெயிக்க முடியாது என பேசிக்கொண்டு வேதியியலாளர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த விதிகள் நடைமுறையில் இருப்பதால் ஜீவா விரும்பினாலும் அவன் எதிர் வழிகளில் தவறுகளை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையில் ஜீவாவின் தவறுகளை கண்டுபிடிக்கும் பயங்கர திறமைக்கு அவர்கள் அனைவரும் பயந்தார்கள். ஒரு வேதியியலாளராக இருந்து ஒரு வேதியியலாளர் தனது வாழ்க்கையில் முன்னேறி மக்கள் பார்வையில் இருந்தார்கள். மேலும் மக்கள் முன் எப்போதும் தங்கள் மரியாதையை பேணி வந்தனர். இப்படி ஒருவன் வந்து தங்களின் ரகசியங்கள் அனைத்தையும் அனைவருக்கும் வெளிப்படுத்துவது எவ்வளவு அவமானமாக இருக்கும். அதனால்தான் வேதியியலாளர் ஆகாஷ் உருவாக்கிய புதிய விதிகளை நினைத்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். உடனே வேகமாக அனைவரும் சரி என்றார்கள். இப்போது ஜீவாவால் நுட்பத்தில் உள்ள தவறுகளை மட்டுமே சுட்டிக்காட்ட முடியும். இந்த விவாதத்தின் நடுவில் கோபம், துரோகம் அல்லது யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை போன்ற வெளிப்புற பிரச்சனைகளை கொண்டுவர ஜீவாவுக்கு உரிமையில்லை. இங்கிருக்கும் அனைவரும் ஒரு சிறந்த வேதியியலாளராக இருக்கலாம். ஆனால் இதுபோன்ற தனிப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் பயந்தனர். இப்போது அந்த பயம் போக ஆகாஷ் அடித்தளமிட்டு கொடுத்தான். என்ன சொல்றீங்க? இதான் ரூல்ஸா? இவ்வளவுதானா என விதிகளை கேட்ட பிறகு ஜீவா இயல்பாக கேட்டான். ஏன் இப்படி விதிகள் உருவாக்கப்பட்டது என்று ஜீவாவுக்கு புரியாமல் போனது எப்படி என அனைவரும் முழித்துக் கொண்டிருக்க அவர்களின் பயத்தை பார்த்து
ஜீவா சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சிரிக்கிற? நீ சிரிச்சு சமாளிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லார்கிட்டயும் ஒரு வீக்னஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதையே உனக்கு சாதகமா யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா கெமிஸ்ட் ஆகலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு வந்திருக்க. ஆனா உன் கனவு இங்க பலிக்காது தம்பி. நீ 3 பேரை உன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தாண்டிட்ட. அது உன்னோட லக்கு. ஆனா இப்போ என்கிட்ட மாட்டிருக்கியே, இதுதான் உன்னோட பேட் லக்கு என்று சொல்லி சிரித்தார் ஆகாஷ். ஜீவாவும் ஆகாஷ் சொன்னதை கேட்டு மௌனமாக தலையசைத்து, சார், எனக்கு இப்பவும் ஒரே டவுட் மட்டும்தான். என்ன தோற்கடிக்க நிஜமா நீங்க இந்த ரூல்ஸ் மட்டும்தான் போட போறீங்களா? நான் கூட உங்க என்ட்ரி எல்லாம் பார்த்து ஏதோ பெரிய கஷ்டமான ரூல்ஸா இருக்கும்னு நினைச்சு பயந்துட்டேன் என சொல்லி ஜீவாவும் சிரித்தான். ஜீவாவின் சிரிப்பை பார்த்து கடுப்பாக, ஆமா, இதுதான் ரூல்ஸ். இந்த சவாலை ஏற்க உனக்கு தைரியம் இருக்கா இல்லையா என கெமிஸ்ட் ஆகாஷ் கேட்டார். ஜீவா தேவையில்லாமல் வாதிட விரும்பவில்லை. அதனால் அவனும் தலையை ஆட்டினான். இத நான் ஒரு சவாலாவே நினைக்கல. இந்த ரூல்ஸ்க்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல. சோ டபுள் ஓகே என ஜீவா உற்சாகமாக கூறினான். ஜீவா சம்மதம் என்று சொன்னவுடன் கெமிஸ்ட் ஆகாஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டார். பிறகு சிறிது நேரம் யோசித்துவிட்டு மூலிகைகளை எடுத்துக்கொண்டு சட்டிக்கு சென்றார். ஹு 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 தீ மளமளவென பரவியது. வேதியியலாளர் ஆகாஷ் மருந்து தயாரிக்கத் தொடங்கினார். பின்னர் விரைவில் தீ தணிந்து 3 மாத்திரைகள் கடாயிலிருந்து எடுக்கப்பட்டன. தரம் 1 புள்ளி அமைதிப்படுத்தும் மாத்திரை. இந்த புல்லட் போர் நிலை 6 நிபுணர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவது. அதன் மூலம் டான் 6 போர் நிலை வீரர்கள் அவர்களின் சோர்வுற்ற மூடிய புள்ளியை மீண்டும் சரி செய்ய முடியும். அதனால் அவர்கள் மட்டத்தில் வேகமாக முன்னேற முடியும். சில காலங்களுக்கு முன்புதான் எரிக்ஸ் விமலுக்கு பெரும் தொகை கொடுத்து இந்த மாத்திரையை வாங்கியிருந்தார். அந்த நேரத்தில் ஜீவாவை பழிவாங்க சிங்கத்தை ஏவிவிட்ட விமல் அதற்கு ஈடாக இந்த புல்லட் மாத்திரையைத்தான் சிங்கத்திற்கு கொடுப்பதாக விமல் உறுதியளித்திருந்தான். இருப்பினும் பின்னர் அந்த சிங்கம் விமலுக்கு எதிராகவே திரும்பியது. இதனால்தான் விமல் ஜீவாவை அதிகமாக வெறுக்க ஆரம்பித்தான். என்னதான் பல புல்லட்டுகள் தயாரிக்கப்பட்டாலும் இந்த புல்லட் சிறந்த கிரேட் 1 தோட்டாக்களில் ஒன்றாக இருந்தது. இந்த மாத்திரையை தயாரிப்பது மற்றும் அதன் விளைவு அமைதிப்படுத்தும் மாத்திரையை விட மிகவும் கடினமாக இருந்தது. அருமை அருமை! கெமிஸ்ட் ஆகாஷால மட்டுமே இதை செய்ய முடியும். கெமிஸ்ட் ஆகாஷ் மட்டுமே இவ்வளவு கடினமான இக்கட்டான சூழ்நிலையில இவ்வளவு கடினமான மாத்திரையை தயாரிக்க முடியும். இந்த மாத்திரையை தயாரிப்பது ரொம்ப கஷ்டம். கெமிஸ்ட் ஆகாஷின் டெக்னிக் இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு டெக்னிக்கை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என பேசிக்கொண்டு வேதியர்கள் சிலர் குதூகலமானார்கள். இப்போது ஜீவா என்ன சொல்லுவான் என்று பார்க்க ஆவலாக இருந்தனர். இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது என நவீன் முணுமுணுத்தார். வேதியியலாளர் ஆகாஷ் அந்த டேப்லெட்டை சட்டியிலிருந்து எடுத்து காண்பித்தவுடன் அங்கிருந்த அனைத்து வேதியியலாளர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். புல்லட்டின் உயர் தரம், அதை உருவாக்கும் நுட்பம் மிகவும் கடினமாக இருந்தது மற்றும் அதை உருவாக்க சமமாக கடினமாக இருந்தது. இந்த தோட்டாவும் கடினமான தரம் 1 தோட்டாக்களில் ஒன்றாகும். மேலும் அதை உருவாக்கும் முறையும் மிகவும் சிக்கலானது. அங்கே அமர்ந்திருக்கும் வேதியியலாளர் கூட ஆகாஷின் முறை தவறை கண்டுபிடிக்க முடியாதபோது ஒரு அசிஸ்டன்ட் வேதியியலாளன் எப்படி கண்டுபிடிப்பான் என சரிகாவும் யோசித்துக் கொண்டிருந்தாள். எடுத்துக்கோ, என் வேலை முடிஞ்சது என்று உற்சாகமாக கூறினார் ஆகாஷ். புல்லட் ரெடி. இப்ப நீ சொல்லு, இந்த நுட்பத்தோட பெயர் என்ன, அதோட குறை என்ன? கெமிஸ்ட் ஆகாஷ் மூக்கை சுருக்கிக் கொண்டு ஜீவாவை பார்த்து கூறினார். வேகமாக மாத்திரை புல்லட் செய்ததில் ஆகாஷ் கிட்டத்தட்ட மூச்சு திணறினார். ஆனால் விரைவில் அவரது சுவாசம் சாதாரணமாக மாற ஜீவாவுக்கு சைகை காட்டி தன் சவாலை கொடுத்தார். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். எங்க வேதியியலாளர்களை பத்தி எல்லா தகவலும் எங்கிருந்து உனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தகவலை வச்சு மட்டும் இந்த விவாதத்துல ஜெயிக்க முடியும்னு நீ நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. உண்மையான திறமையும் சரியா தவற கண்டுபிடிச்சு சொல்லாம நீ கண்டிப்பா முன்னேற மாட்ட. திறமையில்லாத ஒருத்தனுக்கு இங்க என்னைக்கும் இடம் இல்லை என ஆகாஷ் மீண்டும் எச்சரிக்கையாக கூறினான். ஜீவா விசித்திரமாக முழித்துக் கொண்டிருந்தான். அதை கவனித்த ஆகாஷ்,
உன்னால முடியலனா விடு தம்பி, இதெல்லாம் சாதாரணம்தான். உன்ன மாதிரி ஆர்வ கோளாறுல இருக்கிறவங்க இப்படி வருவாங்க தான். உன்ன மாதிரி பல பேரை நாங்க பார்த்துட்டோம். முடிஞ்சா சொல்லு, முடியலனா விட்டுரு என்றார் கெமிஸ்ட் ஆகாஷ். எதுக்கு சார் இவ்ளோ டயலாக் பேசுறீங்க? இத பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு என இயல்பாகச் சொல்லி தலையை ஆட்டினான் ஜீவா. 2 கைகளையும் பின்னால் வைத்துக்கொண்டு அறையின் நடுவில் வந்தான். நீங்க யூஸ் பண்ணின டெக்னிக் பேரு ஹாபாட் டெக்னிக். இது 2 நட்சத்திர வேதியியலாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல மூலிகைய சரியான வரிசையில எடுத்து சட்டியில வைக்கணும். மலை மாதிரி மூலிகை ஒன்றன் பின் ஒன்றாய் இருக்கணும். மலைகளில் முதலில் மேலேயும் பின் கீழேயும் ஒரு வழி இருக்கிறது. அதேபோல் இரு வழியில் மூலிகைகளை அலை போல கொட்டணும். நெருப்பையும் அதன் போக்குல எரிய விட வேண்டும். அலை போல முதல்ல வேகமா, பின்ன மெதுவா, பின் வேகமா, பின் மெதுவா மாறி மாறி நெருப்பை எரிய விடணும். இப்படிதான் புல்லட் தயாரிக்கணும். இப்படி மருந்து தயாரிக்க காரணம் இருக்கு. இதனால மூலிகைகள் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துரும். அதனால இந்த புல்லட் மாத்திரை ஈஸியா உருண்டையா மாறுது. ஆனா இது ரொம்ப கடினம். இந்த முறையில புல்லட்டின் தரம் அதிகமாகும். ஆனா நீங்க அதை செய்யல. நீங்க பானை, நெருப்பு எதையும் கவனிக்கல. ஒரே ஷாட்ல நீங்க 3 மாத்திரைய வேகமா தயார் பண்ணுனீங்க. ஆனா இதுல சோகம் என்னன்னா, நீங்க செஞ்ச 3 மாத்திரையும் தரம் குறைஞ்சது. அத அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக சான்ஸே இல்ல. இந்த மாதிரி நுட்பம் குறைவா இருக்கும்போது மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும். உயர்நிலை வேதியியலாளர் ஒரே நேரத்துல நிறைய மாத்திரைகளை தயாரிக்க வேண்டும். இல்லைனா இந்த நுட்பம் பயனற்றது. வெளிப்படையா சொன்னா, நல்ல வேதியியலாளரிடம் இது போன்ற நுட்பங்களை கத்துக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. மேலும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல. ஏனெனில் இந்த நுட்பம் அவர்கள் எதிர்காலத்தில் முன்னேறுவதை தடுக்கும். ஒரு வேதியியலாளர் இந்த திறமையை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் இந்த மாத்திரைகளின் தரத்தை அதிகரிக்க முடியாது. அதனால்தான் இந்த திறமையை கற்றுக்கொள்வது பயனற்றது. ஆனாலும் தன் திறமை அழிந்து போகிறது என்று யாராவது உணர்ந்தால் கண்டிப்பாக இந்த திறமையை கற்றுக்கொள்ளலாம். இல்லையேல் ஏன் யாரேனும் தன் எதிர்காலத்தையே நாசமாக்க ஆசைப்பட போறாங்க என்று சிரித்துக்கொண்டே ஜீவா சொன்னான். அப்போது வேதியியலாளர் ஆகாஷை பார்த்து, கெமிஸ்ட் ஆகாஷ், நான் சரியா சொன்னேன் இல்லையா என்று கேட்டான் ஜீவா. ஜீவாவின் பதிலை கேட்டு வேதியியலாளர் ஆகாஷ் கோபமாக இருந்தார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தின் தலைவர் மற்றும் 1 நட்சத்திர வேதியியலாளராகவும் இருந்தார். மேலும் அவருக்கு இந்த தலைநகரில் சொந்த நிறுவனம் கூட இருந்தது. ஆனால் முன்னால் இருந்த மாத்திரையை பார்த்து அவரது தரநிலையை ஒரு லோ லெவல் வேதியியலாளன் கூறினான். இவருடைய திறமை தாழ்ந்ததென்று அனைவரும் கூட நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களால் கூட இந்த உண்மையை மறுக்க முடியவில்லை. இந்த டெக்னிக்கின் குறை என்னவென்றால் அது ஜீவா சொன்னதுதான். இன்னும் கேம் முடியல, அதுக்குள்ள நீ ரொம்ப சந்தோஷப்படாத. அசல் நுட்பத்தோட குறைபாட நீ சொல்லிட்ட. நீ முதல்ல என்னோட அசைவுகள்ல இருக்கிற தவற கண்டுபிடி. அப்பதான் உன்னால என்ன முழுசா ஜெயிக்க முடியும் என்று கூறிவிட்டு வேதியியலாளர் ஆகாஷ் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். பின் ஜீவாவிடம் மேலும் விளக்கம் கேட்டார். சரி என வாதிட ஜீவாவும் முன் வந்தான். சட்டியின் அருகே சென்று நின்று பார்த்தான். நான் அடிப்படையிலிருந்து தொடங்குறேன். உண்மையான வேதியியலாளராக இருந்தா நல்ல தரமான மாத்திரைகள் தயாரிக்க வேதியியலாளர் பானை மற்றும் நெருப்பு 2யும் நல்லா கட்டுப்படுத்தணும். அது அவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்பதான் நல்ல தரம் இருக்கும். தரமான மாத்திரைகளையும் தயாரிக்கலாம். ஆனா வேதியியலாளர் ஆகாஷ் மூலிகைகளை எடுத்துட்டு உடனே மருந்தை தயார் செய்ய ஆரம்பித்தார். அவர் சட்டியையும் சரியா கவனிக்கல, தீயையும் சரியா பார்க்கல. ஆகாஷ், இந்த பானைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? நெருப்பு பானையின் அளவு ஒரே மாதிரி இருக்கு. நெருப்பு நல்லா எரிஞ்சுதுன்னு நீங்க எந்த உப்பு சப்பு இல்லாத காரணத்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. இது பொதுவா நடக்கிற வேதியியலாளரின் தவறு. அதனால தான் தரம் குறைந்த மாத்திரைகள் தயாரிக்கப்படுது. எவ்வளவு சிறிய தவறா இருந்தாலும் சரி, அதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும் என சட்டியின் மேல் கையை வைத்துக்கொண்டே சொன்னான் ஜீவா. எபிசோட் 88. ஜீவா நுணுக்கமாக பேசுவதை பார்த்து அனைவரும் வாயடைத்துப் போனார்கள். உண்மையில் ஆகாஷ் சொன்னது போல் ஜீவா சிலரின் சொந்த பிரச்சனை சொல்லி ஜெயிக்கும் எண்ணத்தில் இங்கு வரவில்லை. உண்மையாக திறமையால் மட்டுமே வந்திருக்கிறான் என நினைத்து ஜீவாவை பார்த்து கொண்டிருக்க ஜீவா தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். என்ன ஆகாஷ் சார்,
உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, என்னால இப்பவே நிரூபிக்க முடியும் என ஜீவா சொல்ல, என்ன நிரூபிக்க போற? ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல, தேவையில்லாம என் பிரச்சனையில நீ பேசவே கூடாது என காட்டமாக கூறினார் ஆகாஷ். எனக்கு ரூல்ஸ் நல்லா தெரியும். நான் உங்க டெக்னிக்க பத்தி மட்டும்தான் இங்க பேச போறேன். இந்த கொப்பர பானை 7 அங்குல அகலமும் 3 அங்குல உயரமும் இருக்கிற பானை. இது ஒரு நிலை 3 கைவினைஞரால செய்யப்பட்டது. இது 7 ஆண்டுகள் 3 மாசத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டது. இதுல மொத்தம் 147 புல்லட் செய்யப்பட்டிருக்கு. அதுல 88 கிரேட் 1 புல்லட், 59 கிரேட் 1க்கும் குறைவு. இங்க கொண்டு வரும்போது 3 முறை அடிபட்டிருக்கு இந்த பானை. முழு பானை மேலேயும் மொத்தம் 13 கீறல்கள் இருக்கு. சாதாரண மாத்திரைகள் தயாரிக்கும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனா அது நிச்சயமாக மூலிகைகளின் விளைவையும் ஆற்றலையும் வீணாக்கும். அதனாலதான் அதில் செய்யப்படும் புல்லட்டோட தாக்கம் குறைவு. அதனாலதான் சில நேரங்கள்ல புல்லட்டின் தரமும் குறையுது என ஜீவா சொல்லிக்கொண்டு மர்மமாக சிரித்துவிட்டு மேலும் பேச ஆரம்பித்தான். இந்த ஓக் 3 மில்லிமீட்டருக்கும் அதிகமான தடிமனா இருக்கு. மேலும் இது முழுவதுமா வெப்பமடைய குறைஞ்சது 5 நிமிஷம் ஆகும். வலது மற்றும் இடது பக்க தடிமன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுக்கு இடையில 1 மில்லிமீட்டர் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த வித்தியாசம் ரொம்ப சின்னதாதான் இருந்தாலும் ஒரே நெருப்பா எரியும் போது இருபுறமும் வெப்பநிலையில 5% வேறுபாடு இருக்கு. அதனால பூப்புல், டிராகன் புல் போன்ற சில மூலிகைகளை அதன் வெவ்வேறு பக்கங்கள்ல வைக்கும்போது அது வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் என ஜீவா கச்சிதமாக கூறி முடித்தான். அவன் உண்மையா சொல்றான்? கொப்பரையில அப்படி ஏதாவது இருக்கா என்ன? ஜீவாவின் பதிலை கேட்டு அங்கிருந்த அனைத்து வாயும் திறந்தது. வேதியியலாளன் ஆகாஷுக்கு கூட மயக்கம் வந்தது. ஜீவா எங்கிருந்து இவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டான் என்பதை வேதியியலாளர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சட்டியில் அதிக வித்தியாசம் இருந்தால் மருந்து வேறு விதமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு சிறிய சட்டிக்கு பின்னால் இவ்வளவு ஆழமான அறிவு இருக்கும் என்பது அவர்களின் மூளைக்கு எட்டாத ஒன்று. மேலும் இந்த பானை இங்கே வேதியியலாளர் குழுவின் உறுப்பினர்களால் வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஃபார்முலா விவாதத்திற்காக மட்டும்தான். பிறகு அது எப்படி இவனுக்கு தெரிந்தது என்றும், இந்த பானை எங்கு தயாரிக்கப்பட்டது, எவ்வளவு தடிமனாக இருந்தது, இன்று வரை எத்தனை புல்லட்டுகள் செய்யப்பட்டன என்று கூட ஜீவா கூறியது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தாமல் இல்லை. இந்த இளம் வயது பையனின் விசாரணை அறிவு என்னவோ அவனுடன் யாராலும் போட்டியிட முடியாது. அதுவும் இதையெல்லாம் ஒரே பார்வையில் கண்டுபிடிக்கும் திறன் எந்த மனிதனுக்கும் இல்லை. இந்த பையன் மனிதனா இல்லையா என அங்கிருந்தவர்கள் ஜீவாவை பார்த்து முணுமுணுத்தனர். பானைய பத்தி பேசியாச்சு, இப்போ நான் நெருப்ப பத்தி சொல்றேன். எல்லோர் முகத்திலும் இருளடைந்து இருக்க ஜீவா அதை பற்றி கவலைப்படாமல் தன் பேச்சை தொடர்ந்தான். கொப்பரையின் அடியில் எரியும் நெருப்பை சுட்டிக்காட்டி, இங்கிருந்து நெருப்பு வருது. எரியும் கனல் தான் வெப்பத்தை ஏற்படுத்துது. இதுதான் இந்த நெருப்பின் வெப்பமான பகுதி. இங்க ரொம்ப சூடா இருக்கும். இது எந்த உலோகத்தையும் வேகமா உருக்கிற திறன் கொண்டது. எந்த ஒரு வேதியியலாளரும் தனது உணர்வின் ஆற்றலைக் கொண்டு இந்த தீயை மிக எளிதா கட்டுப்படுத்த முடியும். மேலும் இதன் மூலம் அவரால் சட்டியோட வெப்பநிலையையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனா நெருப்பு மூலிகைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாது. சட்டியின் உள்ளே மட்டுமே வைக்கப்படும். மேலும் மாத்திரைகளும் அங்கேயே தயாரிக்கப்படுது. நெருப்பின் வெப்பம் எவ்வளவு வெப்பத்தை அடைகிறது, மேலும் எவ்வளவு வெப்பம் அதிலிருந்து வெளியேறுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். இந்த நிலக்கரி வெப்பந்தான் மருந்து தயாரிக்க சிறந்தது. இது அதிக வெப்பநிலையை மட்டுமே தரும். அதே சமயம் அதன் வெப்பத்தின் ஒரு பகுதி சட்டியை சூடாக்குவதற்கு பயன்படுத்திய பின்னோ இந்த சட்டியின் உள்ளே அதிக வெப்பம் இருக்கு. 36% வெப்பம் மட்டுமே சாதாரண நிலக்கரி சட்டியின் ஓரத்திலிருந்து உள்ளே நுழையும் வரை சேமிக்கப்படும். அதே சமயம் இந்த நிலக்கரியின் வெப்பத்துல 46% சேமிக்கப்படுது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு வேதியியலாளர் மூலிகைகளை எப்போது எந்த வெப்பநிலையில் வைக்க வேண்டும், எப்படி என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். மருந்து நீண்ட நேரம் எடுக்கும். புல்லட்டை சிறந்த தரத்தில் எப்படி செய்வது என்பது கூட அதன் விளைவை சிறப்பாயிருக்க வைக்கும். நான் சொன்னதெல்லாம் வேதியியலாளருக்கு அடிப்படை அறிவுதா இருந்தாலும் இதை சாதாரணமா எண்ண முடியாதுன்னு கூட எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள் தான் மருந்து தயாரிக்கிறதுக்கு மூலமே என்று சொல்லிவிட்டு
ஜீவா சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு கெமிஸ்ட் ஆகாஷை பார்த்து, இப்ப நான் கெமிஸ்ட் ஆகாஷ் சார் கிட்ட கண்டிப்பா கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். மாத்திரைகளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சரி பார்த்தீங்களா இல்லையா என ஜீவா நேராக பார்த்து கேட்டதும் கெமிஸ்ட் ஆகாஷின் தலைமுடி ஆங்காங்கே தூக்கி நின்றது. தலை சுழன்றது. சீக்கிரம் மயங்கி விடுவான் போல் இருந்தது. செக் கூட செய்யவில்லை. சாதாரண மாத்திரையைத்தான் செய்து கொண்டிருந்தான். எப்படியும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என ஆகாஷ் முழித்துக் கொண்டிருக்க ஜீவா சிரித்துக்கொண்டு, என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது சரியான டெஸ்ட் பண்ண ஒரு தெர்மாமீட்டர் வேணுமா என ஜீவா நக்கலாக கேட்டான். ஜீவா சொன்னதையெல்லாம் சரியா என சோதிக்கத் தொடங்கினால் அதற்கு விடை தெரிய 1 மாதம் ஆகும். ஜீவா சொன்னது போல் ஒரே ஒரு மாத்திரையை தயாரிக்க 1 வாரம் ஆகும் என நினைத்து வேதியியலாளர் ஆகாஷ் தன்னை யாரோ கழுத்தை நெரித்தது போல் உணர்ந்தார். ஜீவா சொன்னது அனைத்தும் உண்மையில் அடிப்படையானது. மருந்து தயாரிக்கத் தொடங்கும் முன் சட்டியையும் நெருப்பையும் சரிபார்க்கும் அறிவும் முறையும் ஒவ்வொரு வேதியியலாளரின் சீடருக்கும் கூட இது தெரியும். ஆனால் ஆகாஷ் நேரடியாக மாத்திரை புல்லட்டை தயாரிக்கத் தொடங்கினார். அதனால் அதுவே இப்போது அவருக்கு பெரிய தலைவலியாக அமைந்தது. இப்படிச் செய்து பெரிய தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தார் ஆகாஷ். காரை ஸ்டார்ட் செய்யும் முன் சீட் பெல்ட் மற்றும் டயர்களை யாரேனும் சரிபார்க்கவில்லை என்றால் அந்த நபர் சந்திக்கும் விபத்துக்கு அந்த நபர்தான் முதல் காரணம். வேதியியலாளர் ஆகாஷுக்கும் இதேதான் நடந்தது. பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு சீடரின் சொற்பொழிவை அவர் கேட்க வேண்டி இருந்தது. ஆனால் அவரால் ஜீவாவை பேசவோ தடுக்கவோ முடியவில்லை. யாரோ கழுத்தை நெரிப்பது போல் அவர் உணர்ந்ததற்கு இதுவே காரணம். நல்ல வேளை, இது எனக்கு வந்த ஆப்பு. ஆனா தெய்வம் மாதிரி ஆகாஷ் வந்து காப்பாத்திட்டாரு. இல்லனா அவர் இடத்துல நான் தான் இருந்திருப்பேன். கோடான கோடி நன்றி ஆகாஷ் என இந்த நேரத்தில் நினைத்துக்கொண்டு துருவன் நிம்மதியாக அமர்ந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். நான் கூட ஜீவா மாட்டிக்கிட்டார்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட தான் ஒவ்வொருத்தரா போய் மாட்டிக்கிறாங்க என சரிகா நினைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டாள். நான் சொல்லல, யார் போனாலும் அவங்கள சமாளிக்கிறான் இவன். 1 மேன் ஷோ தான். இங்க யாரும் பேச முடியாது போல என சரிகாவிடம் நவீன் கிசுகிசுக்க சரிகாவும் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். பின் அனைவரும் ஆகாஷ் என்ன சொல்லப் போகிறான் என பார்த்து கொண்டிருக்க ஜீவா மீண்டும் பேசத் தொடங்கினான். ஆகாஷ் சாரதான் தினமும் பாக்குறீங்களே, கொஞ்சம் இங்க பாருங்க எல்லாரும். இன்னும் நான் முடிக்கல. இப்ப நான் பானை நெருப்ப பத்தி அடிப்படைய சொல்லிட்டேன். இப்ப நான் மூலிகைய பத்தி சொல்றேன் என ஜீவா பேச ஆரம்பித்தான். எதிரில் இருந்த ஆகாஷால் தன் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது என்பது ஜீவாவுக்கு தெரியும். அதனால் கேள்விகளுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிப்பது சரியல்ல என்று நினைத்தான். அதனால் அப்படியே ஜீவா மூலிகை ரேக் நோக்கி நடந்தான். பிறகு திரும்பி பார்த்து, இந்த மாத்திரை தயாரிக்க 47 மூலிகைகள் தேவை. பல மூலிகைகள் இருப்பதால சில மூலிகைகள் பாலும் தண்ணீரும் கலந்து வருவது இயற்கையானதுதான். சில மூலிகை எதிர் இயல்புடையது. இது தண்ணீர் மற்றும் எண்ணெய் போன்றது. அதனால தான் முழு செயல்முறையையும் சரியாக கட்டுப்படுத்தாம விட்டா இந்த எதிர் மூலிகைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விளைவை கெடுத்துவிடும். அதனால மருந்து கெட்டு போகலாம். இப்போ வேதியியலாளர் ஆகாஷின் செயல்முறையை பத்தி பேசலாம். அவர் முதல்ல இதயப்புல்ல போட்டாரு. இது இயற்கையில குளிர்ச்சியானது மற்றும் அதிக வெப்பநிலையால எளிதில் பாதிக்கப்படாது. அந்த புல்லுக்கு அதன் விளைவை பிரித்தெடுக்க மிக வலுவான நெருப்பு தேவைப்படுது. அத முதல்ல வைக்கிறது தான் சரி. இதனால அது நேரடியா சூடாகி அதோட விளைவை வெளிப்படுத்தும். ஆனா வேதியியலாளர் ஆகாஷ் 7 வினாடிகளுக்கு அப்புறம்தான் பனைப்பூ மூலிகைய சட்டியில போட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதயப்புல்ல பறித்து 6 மாதங்களே ஆகிறது. அதனால தான் அதன் தண்டுகளை விட அதன் இலைகள்ல அதிக சாரி இருக்கு. அதனால நெருப்பின் வெப்பம் கிடைத்தவுடன் அதன் பலனை விரைவாக காட்டும். பொதுவாக வேதியியலாளர் ஆகாஷ் 4 வினாடிகளுக்கு பிறகுதான் பாம் ஃப்ளவர் போட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக 7 வினாடிகளுக்கு பிறகு போட்டார். 3 வினாடிகள் தாமதம். அதே மாதிரி பனைப்பூவும் 5 வினாடிகள்ல போட்டிருக்கணும். அதன் விளைவும் மிக வேகமா இருக்கும். அதனால தான் அதை சட்டியில நேரா வைக்காம பக்கத்திலிருந்து பக்கமா மெதுவா நகர்த்தணும். அதே நேரத்துல அது சீக்கிரம் முடியும். அதற்கு நெருப்பு கூட மூட்டலாம். ஆனா ஆகாஷ் அதை செய்யவில்லை. அதே சமயம் கடாயில ஏற்கனவே வைத்திருந்த மூலிகையின் தாக்கம் கலக்க ஆரம்பித்திருக்கும்.
இதனால இதய புல்லுடன் கலக்கிறது கொஞ்சம் எளிதா இருக்கும். ஆனா வேதியியலாளர் ஆகாஷ் அதை வீசினார். நேரடியா கடாயில போட்டாரு. அதோட சாறு வெளிய வரவே இல்லை. இதனால அதன் விளைவு 14% வீணானது. அதுவும் வேஸ்ட். இந்த 2 மூலிகைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால வேதியியலாளர் அதற்கு பின் பனைப்பூ புல்ல சேர்த்திருக்க வேண்டும். அப்பதான் இந்த விளைவு இந்த 2 விளைவோட சரியா கலந்திருக்கும். மேலும் இரு மூலிகைகளின் விளைவும் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் கூட கலக்கல. ஆனா வேதியியலாளர் ஆகாஷ் அதில் டிராகன் புல்ல போட்டாரு. இது அந்த மூலிகை நிலைமைய இன்னும் மோசமாக்கிருச்சு. அதோட விளைவு மேலும் 11% குறைஞ்சிருச்சு. அதுவும் வேஸ்ட் தான். டிராகன் புல் ஒரு சூடான மூலிகை. கடாயில போட்ட பிறகு அதற்குள் கொஞ்சம் குளிர்ந்த புல் போட்டிருக்க வேண்டும். அதனால அதன் வெப்ப விளைவு சாதாரணமா இருக்கும். ஆனால் வேதியியலாளர் ஆகாஷ் மாத்தி வேறு புல்ல போட்டாரு. அது விளைவை நடுநிலை ஆக்கிருச்சு. அதனாலதான் இந்த மூலிகை 2 மூலிகைகளுக்கு இடையில பாலமாக பயன்படுத்தப்படல. அதான் இந்த மூலிகை முன் போடப்பட்ட டிராகன் புல்லின் விளைவை முற்றிலுமா நீக்குது. மேலும் இந்த மாத்திரை புல்லட்டின் தாக்கம் இன்னும் குறைஞ்சிருக்கு. அதுவும் வேஸ்ட் தான் என ஜீவா மூச்சு விடாமல் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தான். ரயில் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் லாஜிக்குடன் எதைச் சொன்னாலும் அதற்கு ஆதாரமும் கொடுத்து கொண்டிருந்தான். வேஸ்ட் என்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேதியியலாளர் ஆகாஷின் தலையில் சுத்தியல் அடிப்பது போல் ஒலித்தது. மேலும் ஒவ்வொரு தோல்வியின் விளைவும் ஆகாஷின் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. அவரின் முகம் நிறம் இழந்து உடல் நடுங்கியது. மருந்து தயாரிப்பது எளிதாக இருக்கவில்லை. இதை இப்போது அனைவரும் அறிந்திருந்தனர். ஒரே ஒரு மூலிகையை எடுத்துக்கொண்டாலும் அவர்களின் வயது வித்தியாசமாக இருந்தாலும் மருந்து வேறு விதமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு வேதியியலாளரும் அவற்றின் விளைவையும் அவற்றை கலப்பதற்கான சரியான வழியையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒரு டேப்லெட்டை உருவாக்குவதற்கு இதுபோன்ற பல விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டியிருந்தது. ஜீவா இந்த புல்லட்டை தயாரிக்கும் செயல்முறையின் ஆழத்திற்கு சென்றால் அந்த விஷயங்களையெல்லாம் ஆகாஷ் மற்றவருக்கு விளக்க 1 வாரம் கூட குறைவாக இருக்கும். வேதியியலாளர் மிக உயர்ந்த தொழிலாக கருதப்படுவதற்கு இதுவே காரணம். இவன் சொன்னது எல்லாம் உண்மை. அவனுக்கு வேதியியலாளர் ஆகாஷின் முழு செயல்முறையும் நினைவுக்கு வந்தது. எந்த மூலிகையை எப்போது எப்படி சேர்த்தான் என்பதும் நினைவுக்கு வந்தது. அதுவும் ஒரே அடியாக. அவனது நினைவாற்றல் உண்மையிலேயே ஆச்சரியமாயிருக்கு என வேதியர்கள் தன்னை அறியாமல் ஜீவாவை பாராட்ட ஆரம்பித்தனர். இதில் அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஜீவாவுக்கு ஒரு முறை பார்த்தாலே மூலிகையின் வயது தெரிந்தது. மேலும் அந்த வயது மூலிகைக்கு எவ்வளவு வெப்பநிலை, எவ்வளவு நேரமாகும் என்பதும் தெரிந்தது. இந்த செயல்முறையை அவன் நினைவில் வைத்திருப்பது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. சாதாரண அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் ஜீவா. அப்படிப்பட்ட ஒருவனால் எப்படி செருகப்பட வேண்டிய மூலிகைகளின் எண்ணிக்கையை நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது? இதை கேட்கும்போது ஒரு வேதியியலாளர் உண்மையில் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று எனக்கு புரியுது. அதனால்தான் 3 அல்லது 4 நிலையை அடையக்கூடிய மிக குறைவான மாத்திரைகள் தயாரிக்கப்படுது. ஏனெனில் ஒரு குறைபாடு கூட மாத்திரையின் விளைவை கீழே இறங்கச் செய்ய முடியும் என சரிகா நினைத்துக்கொண்டு ஜீவாவை பிரமிப்பாக பார்த்தாள். ஜீவாவின் பேச்சைக் கேட்டு அனைவரும் அமைதியானார்கள். யாருக்கும் சொல்ல எதுவும் இல்லை. அனைவரின் நிலையும் யாரோ மட்டையால் தலையில் அடித்தது போல் ஆகியிருந்தது. மேலும் அவர்களின் மனம் பறந்து கொண்டிருந்தது. எல்லோருடைய வாய்களும் அகலத் திறந்தன. கண்கள் மிகவும் பெரிதாக மாறியது. இதைத்தான் மருந்து தயாரித்தல் என்பார்கள் என அனைவரும் ஜீவாவிடமிருந்து மாணவர்கள் போல் கற்றுக்கொண்டனர். இன்று வரை என்ன செய்து கொண்டிருந்தோம்? மூலிகைகளை கழுவிய பின் சூடாக்கிக் கொண்டிருந்தோம் என்று அர்த்தம். வேதியர் தொழிலின் பெயரையே இழிவுபடுத்தி விட்டோம். நாம் எப்போதாவது ஜீவா சொன்ன மாதிரி ஒரு மாத்திரை புல்லட்டை உருவாக்கி இருந்தால் அந்த புல்லட் மிகவும் தரமானதாக இருந்திருக்கும். ஜீவாவின் அறிவுரைக்கு முன்னால் சரியான மற்றும் மாத்திரை புல்லட்டை உருவாக்குவது ஒரு குழந்தை விளையாட்டாக இருந்திருக்கும். ஒரு நட்சத்திர வேதியியலாளருக்கு இந்த கோட்பாடு தெரியாது. அவர் அதை பற்றி யோசிக்கவில்லை அல்லது செய்ய முயற்சிக்கவில்லை. மேம்பட்ட நிலை வேதியியலாளர்கள் மட்டுமே இதுபோன்ற சிறிய விவரங்களைப் பற்றி சிந்திக்க முடியும் என அனைவரும் ஜீவாவை பார்த்து ஒரு லெஜண்ட் போல் நினைத்தனர். எபிசோட் 89. ஜீவா தன் திறமையைக் காட்டி அனைவரையும் அதிர வைத்தான். விவாதத்தில் இருந்தவர்கள் எவரும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
மேலும் வேதியியலாளர் ஆகாஷின் நிலை ஒரு நடைப்பிணம் போல் மாறியிருந்தது. ஜீவாவின் பேச்சைக் கேட்டதும் அவன் செயல்பாட்டில் எந்த தவறும் இல்லை என்று அனைவருக்கும் புரிந்தது. அதே நேரம் ஆகாஷ் முழு செயல்முறையும் தவறானது என்றும், இப்படித்தான் ஆகாஷ் சில மருந்துகளை செய்து கொண்டிருக்கிறான் என்றும் மிக சுலபமாக அனைவரும் புரிந்து கொண்டனர். இதுநாள் வரை அவர் தன்னை ஒரு திறமையான வேதியியலாளர் என்று தம்பட்டம் அடித்து கூறிக்கொண்டிருந்தார். மற்றவர்களும் அவருக்கு மருந்து தயாரிக்கத் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது ஜீவாவின் வார்த்தைகளைக் கேட்டதும் ஆகாஷிடம் இருப்பது திறமை அல்ல, அது ஒரு திருட்டு புத்தி என்பதை உணர்ந்தனர். அனைவருக்கும் ஆகாஷின் மீது நம்பிக்கையெல்லாம் அழிந்துவிட்டது. ஆகாஷும் அவர் நம்பிக்கையை முழுவதும் இழந்திருந்தார். இப்போது சட்டியின் அருகில் செல்லக்கூட அவருக்கு பயமாக இருந்தது. மேலும் அவர் மிகவும் பயங்கரமாக நடுங்கினார். ஜீவாவுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒரு நிமிடம் முன்புதான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியிருந்தார் ஆகாஷ். அனைவரும் ஜீவாவுக்கு சரியான பாடம் புகட்டுவார் ஆகாஷ் என நம்பிக்கையுடன் இருக்க, மொத்த கதையையும் தலைகீழாக மாற்றினான் ஜீவா. இப்போது ஆகாஷ் முகம் மேலும் வெளிரிப் போனது. பைத்தியம் பிடித்தது போலிருந்தான். பின் சிறிது நேரம் கழித்து கோபமாக பல்லை கடித்துக் கொண்டு, நீ சொல்றது சரிதான், நீ சொல்றது 100% சரிதான். என் தகுதிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. எனக்கு மாத்திரை செய்ய தெரியல, நான் ஒத்துக்கிறேன். தேவையில்லாம உன்னை பேசுனதுக்கு நான் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இனி நான் மாத்திரை தயாரிக்க மாட்டேன் என பைத்தியம் பிடித்தது போல் கத்தினார் ஆகாஷ். ஆகாஷின் வாக்குறுதி வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலித்தது. என்ன சொல்றீங்க? இனி மாத்திரை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே, உண்மையாவா? உங்களுக்கு என்ன ஆச்சு? கெமிஸ்ட் ஆகாஷ். ஆகாஷின் உறுதிமொழியை கேட்டு வேதியியலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆகாஷ் இதை எப்படி செய்ய முடியும்? அவர்களிலேயே திறமையான வேதியியலாளர் அவர்தான். இப்போது எல்லோருக்கும் பெரும் குழப்பமும் அதிர்ச்சியும் இருந்தது. ஒரு புல்லட் கூட தயாரிக்க மாட்டேன் என உறுதியளித்தது வேதியியலாளர் தொழிலை விட்டே வெளியேறுவதாக அர்த்தம். மருந்து தயாரிப்பதை நிறுத்திய ஒருவரை வேதியியலாளர் என்று சொல்ல முடியாது. அவர் இதுநாள் வரை உழைத்தது, அவரின் பெரிய பதவி, அதிகாரம் அனைத்தும் வீணாகிப் போகும். இது அனைத்திற்கும் காரணம் ஒரு சீடர் வேதியியலாளன்தான். ஜீவா ஆகாஷின் மாத்திரை தயாரிப்பில் உள்ள தவறுகளை கண்டுபிடித்ததால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அனைத்திலும் இருந்து விலகுவதாக முடிவு செய்தார் ஆகாஷ். ஆகாஷ் சொல்வதைக் கேட்டு ஒரு வேதியியலாளர் எழுந்து நின்று, கெமிஸ்ட் ஆகாஷ், நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு அசிஸ்டன்ட் உங்களோட தப்ப கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சுதா? நீங்க பண்ணுற தப்பு ரொம்ப பெருசுதான், அதுக்காக வாழ்நாள் தண்டனை எல்லாம் ரொம்ப அதிகம் என வேதியியலாளர் கூறினார். மற்ற வேதியியலாளர்களும் அந்த வேதியியலாளர் சொல்வது சரிதான் என தலையசைத்தனர். ஆகாஷின் இடத்தில் எந்த வேதியியலாளர் இருந்திருந்தாலும் அவருடைய நுட்பம் கூட முற்றிலும் தவறானது என்றும் அவருடைய பல வருட உழைப்பு வீணானது என்றும் அவருக்கு தெரிந்தால் அவருடைய நம்பிக்கையும் ஒரு நொடியில் காணாமல் போகும். பிறகு அதே நம்பிக்கையை உருவாக்க அவருக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டாலும் மிகவும் மோசமாக அவமானப்படுத்தப்பட்ட பின் அந்த நம்பிக்கையை உருவாக்கி என்ன பயன்? அதனால் ஆகாஷ் வாக்குறுதியில் ஆச்சரியமில்லை. புல்லட் தயாரிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர் அவமானப்படுத்தப்பட்ட காட்சியை நினைத்து மனம் வெம்பி வேதனையை அனுபவிப்பதை விட மாத்திரை தயாரிப்பதை நிறுத்துவது நல்லது என ஆகாஷ் முடிவு செய்தார். மருந்து தயாரிப்பது ஒரு விளையாட்டல்ல. ஒருவனின் மனம், அவனது நிலை, தன்னம்பிக்கை, திறமை, இதயத்தின் நிலை எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மருந்தை சரியாக உருவாக்க முடியும். எந்த வேதியியலாளரும் நம்பிக்கை இல்லாமல் மருந்து தயாரிக்க முடியாது. இப்போது எல்லா வேதியியலாளர்களின் மனதில் ஒரே ஒரு விஷயம் வரத் தொடங்கியது. பல வருட அனுபவமுள்ள ஒரு வேதியியலாளர் தனது நுட்பத்தில் தவறுகளை கண்டுபிடித்து தன்னம்பிக்கையை குறைப்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனாலும் இந்த ஜீவா என நினைத்து அவர்கள் அனைவரும் ஜீவாவை பேய் போல் பார்க்கத் தொடங்கினர். அவர்கள் ஏதோ பயங்கரமான பிசாசை பார்ப்பது போல் பார்த்தனர். இதுவரை ஆகாஷ் நுட்பத்தில் எந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டாதது ஆச்சரியமல்ல. ஏனென்றால் தன் குறைகளை மறைக்க வேறு காரணங்களை இவ்வளவு நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது தன் சொந்த நலனுக்காக மாத்திரை தயாரிப்பதை நிறுத்த முடிவெடுக்கிறார் என்பதே உண்மை. எதிரில் இருக்கும் ஜீவா ஆகாஷ் நினைத்தது போல் முட்டாள் இல்லை என்பது இப்போது தெரிந்தது. மாறாக
அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். அவன் உண்மையைச் சொல்லத் தொடங்கினால் அவர்களின் நம்பிக்கை அனைத்தும் பறந்துவிடும். அனைவரும் குறுக்கிட்ட போதும் ஆகாஷ் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். பின் ஜீவாவை பார்த்து, தம்பி, ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஒரு சீடர் வேதியரா இல்ல என ஆகாஷ் தயங்கிக் கொண்டு கேட்க, ஜீவா ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக அளித்தான். பின் அனைவருக்கும் தனது வாக்குறுதியை அறிவித்த பிறகு வேதியியலாளர் ஆகாஷ் ஜீவா முன் வணங்கி, நான் கைவிடுகிறேன் என்றான். ஃபார்முலா விவாதம் தொடங்கி 2 மணி நேரம்தான் ஆகியிருந்தது. இப்போது முதல் 4 வேதியியலாளர்கள் கைவிட்டுள்ளனர். இந்த முடிவு வரும் என்று யாரும் நினைக்கவில்லை. நியமிக்கப்பட்ட வேதியியலாளர் நவீனால் கூட இதையெல்லாம் நம்ப முடியவில்லை. இதற்கு முன் அவர்கள் யாரும் ஜீவா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்க்கவில்லை. ஆனால் இப்போது நடப்பதை அவர்கள் கனவில் கூட நினைத்துப் பார்த்ததில்லை. இது ஒரு விவாதமே இல்லை. ஜீவா எந்த விவாதமும் இல்லாமல் 4 வேதியியலாளர்களை தோற்கடித்திருந்தான். இதையெல்லாம் பார்க்கும் அனைவருக்கும் ஜீவா பெர்ஃபெக்ட் ஸ்கோர் செய்தது பெரிய ஆச்சரியமாக இல்லை. அவனுக்கு இவ்வளவு திறமை இருந்தால் மாணவர் வேதியியலாளர் தேர்வில் சரியான மதிப்பெண் எடுத்ததும் பெரிய விஷயம் அல்ல. மேலும் அந்த தேர்வு அனைத்து மூலிகைகளின் அடையாளத்தையும் கொண்டிருந்தது. ஜீவாவின் திறமை அனைவரையும் மிகவும் கவர்ந்தது. அதே நேரம் நவீன் அருகில் நின்ற சரிகாவின் உடல் கொஞ்சம் பதற்றத்தில் நடுங்கியது. அவள் கண்களில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. அவள் நடுங்கிக் கொண்டிருந்த காரணம், இவ்வளவு பெரிய வேதியனை தோற்கடித்த இப்படிப்பட்ட ஒருவனை எப்படி அவமானப்படுத்த முயற்சிக்க முடிந்தது? ஜீவாவின் சிறு வயது கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த விஷயத்துக்கு ஜீவா அதிக முக்கியத்துவம் கொடுக்காதது நல்லது என நினைத்துக் கொண்டாள் சரிகா. இல்லையெனில் ஜீவா விரும்பினால் இந்த தவறான நடத்தைக்காக சரிகாவை வேதியியலாளர் குழுவிலிருந்து வெளியேற்றி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. வேதியியலாளர் ஆகாஷ் தோல்வியை ஏற்றுக்கொண்டவுடன் அனைவரும் மீண்டும் அமைதியானார்கள். பின்னர் நவீன் தலையசைத்து வேதியியலாளர் துருவனை அடுத்துப் போக செய்கை செய்தார். நினைச்சேண்டா, அடுத்து நம்ம பக்கம்தான் நம்ம அண்ணன் திரும்புவார்னு. என்ன பண்றது, சமாளிப்போ என நினைத்துக்கொண்டு துருவனும் வேறு வழியில்லாமல் முன் வந்தான். இப்போ என் டர்ன் என கையை தூக்கிச் சொல்லி முகத்தில் புன்னகையை கட்டாயமாக வரவைத்துக் கொண்டு ஜீவாவின் அருகில் சென்று, நீ நினைக்கிற மாதிரி நான் உன் கூட மோத விரும்பல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் முன்னால வந்தேன் என்றான் ஜீவாவின் காதில் மெதுவாக. பின் இதைச் சொல்லிவிட்டு வேகமாக அந்த பானைக்கு அருகில் சென்றான் துருவன். அவன் கிரேட் 1 ஷாட் மாத்திரை செய்தான். முந்தைய 2 மருந்துகளை விட இது சற்று குறைவான அளவில் இருந்தது. அவனது நகர்வுகள் அனைத்தும் வேகமாகவும் மென்மையாகவும் இருந்தது. விரைவில் அவனது மாத்திரைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டன. அனைத்தும் லெவல் 2 புல்லட்டுகள் மட்டுமே. ஜீவா நேற்றுதான் துருவனை சந்தித்தான். அதனால் எதிரிலிருக்கும் துருவன் நல்ல குணமுள்ளவன் என்பது ஜீவாவுக்கு நன்றாகத் தெரியும். அதனால்தான் ஜீவா அதிகம் பேசவில்லை. மேலும் தெளிவாகத் தெரிந்த சில தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டிச் சொன்னான். துருவனும் எதுவும் பேசாமல் தோல்வியை அமைதியாக ஏற்றுக்கொண்டான். இப்போது 10ல் 5 வேதியியலாளர்கள் அவுட். மேலும் இந்த ஃபார்முலா விவாதம் பாதி முடிந்திருந்தது. இப்ப அடுத்து யார் வரணும்? கைகளை பின்னால் வைத்துக்கொண்டு ஜீவா அமைதியாக எஞ்சியிருந்த வேதியியலாளர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். ஜீவாவின் இந்த கேள்விக்குப் பிறகு மீண்டும் அமைதி நிலவியது. வேதியருக்கான வாய்ப்பாடு விவாதத்தில் ஒரு சீடனை பார்த்து அங்கிருந்த அனைத்து வேதியர்களும் பயந்தனர். வேண்டுமென்றே ஒருவனிடம் கடினமான கேள்விகளைக் கேட்டு அவனை ஓடவிட்டு ரசிப்பவர்கள்தான் இந்த பெரிய வேதியியலாளர்கள். ஆனால் ஜீவா விஷயத்தில் எல்லாம் தலைகீழாக நடந்து கொண்டிருந்தது. எஞ்சியிருந்த வேதியியலாளர்கள் ஜீவா தங்களை முன்னரே அழைக்கலாம் என்று பயந்தனர். ஃபார்முலா விவாதத்தின் இந்த நிலையை அவர்கள் கண்ணால் பார்க்காமல் இருந்திருந்தால் வேதியர் ஒரு சீடருக்கு பயப்படுவதை யாரும் துளிகூட நம்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் நேருக்கு நேர் பார்த்தபின் இதை நம்புவதைத் தவிர அவர்களுக்கு எந்த வழியும் இல்லை. 1 நிமிடம் மௌனத்திற்குப் பிறகு ஒரு வயதான வேதியியலாளர் எழுந்து நின்றார். நான் வரேன் என்றார் கையை தூக்கியபடி. அவர்தான் வேதியியலாளர் அலி. வேதியியலாளர் ஆகாஷ் வேதியியலாளர் அலியின் நுட்பத்திலிருந்தும் மாத்திரை டெக்னிக்கை திருடியிருந்தார். அலி மெல்ல நடந்து ஆகாஷ் அருகில் சென்று, நீ எங்கிட்ட திருடின டெக்னிக்க
எனக்கே உல்டா பண்ணி சொல்லி கொடுத்தியே, நீ பலே கில்லாடிதான், உன்னை வந்து வச்சுக்கிற என கடுப்பாக சொல்லிவிட்டு ஜீவா அருகில் சென்றார் அலி. கெமிஸ்ட் அலி, ஒரு நிமிஷம், நாம இந்த முறை ஒன்னா சேர்ந்து போவோம் என சொல்லிக்கொண்டு வேதியியலாளர் அலிக்கு பின்னால் இருந்து மற்றொரு நடுத்தர வயது மனிதர் எழுந்து நின்றார். அவர்தான் வேதியியல் நிபுணர் அஸ்வத். வேதியியலாளர் அலி வேதியியலாளர் அஸ்வத்திடம், என்னது 2 பேருமா என்று ஆச்சரியமாக கேட்டார். ஒரே நேரத்தில் 2 நுட்பத் தவறுகளை எதிராளி எவ்வாறு கண்டுபிடிப்பான்? ஒரே நேரத்தில் 2 மருந்துகளை தயாரிக்கும் செயல்முறையை யாராலும் கண்காணிக்க முடியாது என நினைத்துக்கொண்டு சந்தேகமாக பார்த்தார் அலி. உங்க சந்தேகம் எனக்கு புரியுது மிஸ்டர் அலி. ஆனா இந்த பையன் பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கு. அத நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவனால நம்ம தவற ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இவன் நல்லா படிச்சிருக்கலாம். இவனுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு மாஸ்டர் ஆசிரியரா இருக்கலாம். அவன் அறிவு அவனோட கண் பார்வை போல கூர்மையா இருக்கு. குறிப்பா ஒருத்தனுக்கு இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளவு அறிவை யாராலும் திணிக்க முடியாது. உண்மையா மனப்பாடம் பயிற்சி பண்ணுனா மட்டும்தான் இது சாத்தியம். அதனால தான் நான் இவன் திறமைக்கு ஏத்த தீனி போடணும்னு சொல்றேன். யாரு எவ்வளோ திறமையா இருந்தாலும் நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி விவாதத்தை மாத்தணும். இத நான் சொல்லல, நம்ம ரூல் சொல்லுது என அனைவருக்கும் முன்பாக வேதியியலாளர் அஸ்வத் கூறினார். அலி ஒரு நிமிடம் யோசித்தார். அஸ்வத் சொல்றது சரிதான், ஆனா இத நாம ஏன் யோசிக்கல என நினைத்தார் அலி. பின் அஸ்வத் மெல்ல நடந்து அலி அருகில் சென்றார். எஞ்சியிருந்த வேதியியலாளர்களும் அஸ்வத் ஏதோ சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து ஆர்வமாக அருகில் வந்தனர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஜீவாவுக்கு 25 வயசுதான் இருக்கும். இவன் பிறந்ததிலிருந்து எத்தனை புத்தகத்தை படிச்சிருந்தாலும் அது நம்ம படிச்சதை விட குறைவாதான் இருக்கும். எப்படினாலும் பயிற்சி இல்லாம இதை ஒருத்தர் செய்ய முடியாது. ஆனா புக்கு படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. உண்மையான ஃபார்முலா விவாதத்துல ஒருத்தங்கிட்ட கேள்வி மட்டும்தான் கேட்கணும். அதுக்கு அவன் சரியா பதில் சொல்லணும். இங்க இருக்கிற ஜீவாவுக்கு ஃபார்முலா தெரியாம இருக்கலாம். அதான் நம்மள டைவர்ட் பண்ணி மருந்து தயாரிக்க விட்டு அதுல இருக்கிற குறைய சொல்லி இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஜீவா இத பண்ணுனது சாதாரண விஷயம்தான். அதுக்காக அவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் உண்மையில ஒரு சிறந்த முதுகலை ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கலாம். இவன் குழந்தை பருவத்திலிருந்து நல்லா ட்ரைனிங் பண்ணிருந்தா அவனுக்கு நம்ம தப்ப கண்டுபிடிக்கிறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆனா ஃபார்முலா அவ்வளோ ஈஸி இல்ல. ட்ரைனிங் பண்ணவும் வாய்ப்பு இல்லைன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என அஸ்வத் உறுதியாக கூறினான். நீங்க சொல்றது சரிதான். மாஸ்டர் ஆசிரியர்கிட்ட படிச்ச யாரா இருந்தாலும் மருந்த பத்தி நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்க முடியும். அதே சமயம் நாம எல்லாம் 1 நட்சத்திர வேதியியலாளர் மட்டும்தான். ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட படிச்சுக்கிட்டு வந்த ஒருத்தன் பார்வை கூர்மையாதான் இருக்கும். அதனால தான் இவனால நம்ம தவற ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது என வேதியியலாளர் அலி அஸ்வத் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டு பேசினார். சார், என்ன மறுபடியும் ஏதோ பிளான் பண்றாங்க? இப்ப என்ன ஆக போகுது? இப்பவாச்சும் அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல ஆகாஷ் சார் மாதிரி அவமானப்பட போறாங்களா என சரிகா ஆர்வத்தை அடக்க முடியாமல் நவீனிடம் மெதுவாக கேட்டாள். அவங்க ஆரம்பையெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பினிஷிங் தான் சரியில்லை. பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு என நவீன் சொல்லிவிட்டு அமைதியாக நடப்பதை பார்த்தார். இந்த நேரத்தில் மீதியுள்ள 4 வேதியியலாளர்களிடம் ஜீவாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஆசை மீண்டும் எழுந்தது. மேலும் அவனது தன்னம்பிக்கையும் திரும்பத் தொடங்கியது. ஜீவாவின் ஷாட்டுகள், அவனது அறிவான கண்கள் மிக கூர்மையாக இருந்தது என்பதை இது தெளிவாக காட்டியது. ஆனால் ஜீவா கூர்மையான கண்ணை கொண்டிருப்பதால் மட்டும் சில கோட்பாடுகளையும் அறிந்திருப்பான் என அர்த்தமல்ல. இது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் சில ஃபார்முலா கேள்விகளை கேட்டு அவனது குறைபாட்டை கண்டறிந்திருக்கலாம். இதுவரைக்கும் இந்த ஜீவா எல்லாரையும் முட்டாளாக்கி இருந்திருக்கிறான் என நினைத்து அலியும் மற்ற வேதியியலாளர்களும் அஸ்வத் சொன்னதை புரிந்து கொண்டனர். அதனால்தான் அனைவரும் சரி என தலையை ஆட்டினார்கள். வேதியியலாளர்கள் அனைவரும் கெமிஸ்ட் அஸ்வத் சொன்னதை ஒப்புக்கொண்டதில் ஆச்சரியமில்லை. கடைசியில் அதற்கு நேரமும் முயற்சியும் தேவைப்பட்டது. ஜீவாவை பார்த்தாலே அவனது இளமையை யூகிக்க முடியும். அவனுக்கு 25 கூட இருக்காது என நினைத்தனர். தினமும் புத்தகம் படித்திருந்தாலும் மொத்தத்தில் அவர்கள் படிப்பதை விட குறைவாகவே படித்திருப்பான். எத்தனை புத்தகங்கள் அவன் படித்திருந்தாலும் அதன் உள்ளடக்கம் முழுவதும் தெரிந்து வைத்திருக்க சாத்தியமில்லை. இப்போது ஜீவாவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் மற்ற வேதியர்கள்
மர்மமாக சிரித்துக்கொண்டு ஜீவாவை பார்த்தனர். எபிசோட் 90. அஸ்வத் சொன்னதை கேட்டு எஞ்சியிருந்த வேதியியலாளர்கள் ஜீவாவை ஒரு கை பார்த்துவிடலாம் என்பது போல் பார்க்க, ஜீவாவும் அவர்களின் பார்வையை புரிந்து கொண்டு, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட ஃபார்முலாவை பத்தி கேள்வி கேட்க போறீங்களா என்றான் ஜீவா. எஞ்சியிருந்த வேதியியலாளர்கள் இந்த முடிவுக்கு வருவார்கள் என ஜீவாவுக்கு தெரியாது. ஆனால் சிறிது யோசனைக்குப் பின் ஜீவா சிரித்துக்கொண்டே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒரு கேள்வி கேட்க விரும்பினாலும் சரி, 100 கேள்வி கேட்க விரும்பினாலும் சரி, கேளுங்க. ஐ எம் ரெடி. ஆரம்பிக்கலாம் என ஜீவா நம்பிக்கையாக கூறினான். ஜீவா அடிப்படை நூலகம் மற்றும் ஆசிரியர் சேகரிப்பில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்திருந்தான். அதனால்தான் எண்ணற்ற புத்தகங்கள் இப்போது அவன் மனதில் பதிந்துள்ளது. அதுதான் இப்போது ஜீவாவின் அதீத நம்பிக்கைக்கும் காரணம். ஆனால் அங்கு அமர்ந்திருந்த எந்த வேதியியலாளரும் இதை யூகிக்கவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு வேதியியலாளரையும் விட ஜீவாவுக்கு அதிக அளவில் திறமை இருந்தது. இப்போது ஜீவாவின் அறிவை மட்டும் சோதித்துப் பார்க்க நினைத்தார்கள். ஆனால் அவன் யாருக்கும் பயப்படவில்லை. ஜீவா துளியும் பயமின்றி நிற்பதைக் கண்டு வேதியர் அஸ்வத் மூக்கைச் சுருக்கி, பார்க்கறேன், உன்னோட உண்மையான திறமை என்னன்னு நானும் பார்க்கறேன் என கோபமாக கூறிக்கொண்டு முன்னால் வந்து ஜீவாவை நேருக்கு நேர் பார்த்து, சாதாரண ஃபார்முலா விவாத விதிப்படி நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்க போறேன். எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லிட்டா நான் இதை விட்டு விலகிடுறேன். ஆனா நீ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலைனாலும், ஒருவேளை ஏதாவது கேள்விக்கு நீ சொல்ற பதில் தப்பா இருந்தாலும் நீ காலி, நீ தோத்து போயிருவ. நீ இதுவரைக்கும் வந்ததெல்லாம் வேஸ்ட் என சொல்லி சிரித்தார் அஸ்வத். ஆமா, எல்லாம் வேஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, பரமபத விளையாட்டு மாதிரி நீ எவ்வளோ வேகமா மேல போனாலும் பாம்பு கடிச்சதும் 1 செகண்ட்ல கீழே வந்துருவ. அப்படிதான் இது. எங்கள ஒருத்தர் கேள்விக்கு பதில் சொல்லலைனாலும் நீ அவுட் என அந்த அறையே அதிரும்படி கூறினார் கெமிஸ்ட் அலி. ஃபார்முலா விவாதத்தின் விதிகளின் முழுமையான பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அது அனைவரும் நம்பும்படியும் இருந்தது. அந்த 10 வேதியியலாளர்களுக்கும் ஒரு வரம்பு கேள்விகள் கொடுக்கப்பட்டன. அவர் கேட்கலாம். போட்டியாளர் விதிகளின் பட்டியலில் எழுதப்பட்ட கேள்விகள் போல் பல கேள்விகள் உள்ளன. இல்லையெனில் போட்டியாளர் பதிலளிப்பதில் சோர்வடைவார் மற்றும் விவாதம் முடிவடையாது. ஒவ்வொரு வேதியியலாளரும் 3 கேள்விகளை மட்டுமே கேட்க முடியும். மேலும் எதிரில் இருப்பவர் அனைத்து பதில்களையும் கொடுத்தால் வேதியியலாளர்களும் தோல்வியை ஏற்க வேண்டும். ஆனால் ஒரு கேள்விக்கு கூட போட்டியாளர் பதிலளிக்க முடியாவிட்டால் அல்லது அவர் தவறான பதில் அளித்திருந்தால் போட்டியாளர் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்படும். அதற்கு முன்பு அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருந்தாலும் அது அனைத்தும் கணக்கில் கொள்ளப்படாது என்பதை தெளிவாக நவீன் எடுத்துரைத்தார். இப்ப சொல்லு ஜீவா, போட்டிக்கு ரெடியா? ஆரம்பிக்கலாமா என்றார் நவீன். ஜீவாவுக்கு இந்த விவாத விதிகள் விளக்கப்பட்ட பின் அவனும் தலையை அசைத்து சம்மதம் கூறினான். நீ சரின்னு சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ என்னோட முதல் கேள்வி. ஒரு வேதியியலாளர் உடல் மாற்றத்திற்காக கிரேட் 1 மாத்திரையை தயாரிக்கும் போது அவர் ஒரே பாத்திரத்தில் 2 புல்லட்டுகளை உருவாக்கி அதே தரத்தில் செய்யும்போது அதில் ஒரு மாத்திரை நல்ல பலனை தரும், ஆனால் மற்றொன்று குறைவாகத் தரும். இது நடக்குமா? நடக்கும் என்றால் அதற்கான காரணம் என்ன என்று வேதியியலாளர் அஸ்வத் கேட்டார். இந்த கேள்வியை கேட்டு அங்கே அமர்ந்திருந்த வேதியியலாளர்கள் அனைவரும் கவனமாக கேட்கத் தொடங்கினர். நிலை 4 போராளிகள் உடல் மாற்ற மாத்திரையை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர். அதனால் அவர் தனது வெளிப்புற உடலில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நிலை 4ஐ வேகமாக கடக்க முடியும். அதனால்தான் வேதியியலாளர்கள் இந்த மாத்திரைகளை அடிக்கடி தயாரித்தனர். ஆனால் வேதியியலாளர் அஸ்வத் சொன்னது போல் மாத்திரைகள் பெரும்பாலும் தனித்தனியாக தயாரிக்கப்பட்டன. மூலிகைகள், நெருப்பு, சட்டி இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்பு உடையவை. கடுமையாக முயற்சி செய்தால் 2 மாத்திரைகளும் நன்றாக கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அதை செய்ய தவறிவிட்டார். சிலர் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு நல்ல பலனை பெற்று சிறந்த அளவில் முன்னேறிச் செல்வார்கள். ஆனால் சிலர் சக்தி குறைந்த மாத்திரைகளை பயன்படுத்தினர். அவை பயனற்றவை. ஜீவா மனதிற்குள் மாய லைப்ரரியில் படித்து தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். வேதியியல் வல்லுநர் அஸ்வத் உண்மையிலேயே ஒரு கடினமான கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதுதான் உன் உண்மையான திறமை
என அலி இந்த நேரத்தில் ஜீவாவை பார்த்து கூறினார். ஜீவா சுற்றியும் இருந்த அனைவரையும் பார்த்து தலையை அசைத்து, இந்த கேள்வியை நாடு முழுக்க யாரிடம் கேட்டாலும் சரியான பதில் கிடைக்காது. வேதியியலாளர் அஸ்வத்துக்கு இது நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் அதே கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கார். யாருக்கும் தெரியாத கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் தெரியும் அப்படின்னு யோசிக்காம என்ன நம்பி என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டதுக்காக அந்த நம்பிக்கையை காப்பாத்த நான் அவருக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என சொல்லி ஜீவா லேசாக சிரித்துவிட்டு அஸ்வத்தை பார்த்து குரலை உயர்த்தி பேசத் தொடங்கினான். நேத்துதான் இத பத்தி யதார்த்தமா படிச்சேன். இதெல்லாம் எங்க யூஸ் ஆக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க நான் நினைச்சது தப்புங்கிற மாதிரி அதே கேள்வியை கேட்டுட்டீங்க. 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேதியியலாளர் இந்த கேள்விக்கு பதில் சொன்னார். அதன்பின் அவர் 33 வேதியியலாளர்களை சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து இத பத்தி விவாதம் நடத்தினாரு. அவர் மொத்தம் 3 நாள் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணினாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு புக்கை எழுதினாரு. அந்த ஆராய்ச்சியின் முடிவை பத்தி உடல் மாற்றத்தின் கோட்பாடுகள்னு ஒரு புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கேள்வியே வந்திருக்காது. மாத்திரை சாப்பிடுபவரின் உணர்வு நிலைதான் இந்த வேறுபாட்டுக்கு காரணம்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலருடைய உடல் அந்த மாத்திரையின்படி தயாரிக்கப்பட்டு வேகமா செயல்பட்டு பலனை தரும். சிலருடைய உடல் அதற்கு நேர்மாறா இருக்கும். அதனால இந்த மாத்திரை அவங்கள பாதிக்காது. இதுவும் மது அருந்துவது போலத்தான். சிலரின் உடல் மதுவை அதிக அளவுல தாங்கிக்கும். அதே சமயம் சிலர் ஆல்கஹாலோட விளைவுகளை மிக வேகமா உணர்வாங்க. அதே போலத்தான் இந்த மாத்திரையோட விளைவும் மக்களை பாதிக்குது. இந்த கோட்பாட்டை பல பேர் அப்ப ஏத்துக்கல. ஆனா 18 வயதான 3 நட்சத்திர வேதியியலாளர் இந்த கோட்பாடு தவறுன்னு நிரூபிக்க ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் சொன்னாரு. மாத்திரையோட விளைவு சாப்பிடுபவரோட உடலை பொறுத்துதுன்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? சிலருக்கு முதல் மாத்திரை பயனுள்ளதா இருந்தால் மற்றவர்களுக்கு 2வது மாத்திரை பயனுள்ளதா இருக்கும். ஆக இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் மற்ற வேதியியலாளர்களும் இந்த விஷயத்தை முழுமையா ஆராய்ந்தனர். அவர்களது முடிவை ஒரு புத்தகத்துல எழுதினாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் மாற்று மாத்திரைகள் விவாதம். இந்த புக்ல அவங்க கருத்துக்கள் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு. முந்தைய கோட்பாடு தவறானது எனவும் எழுதப்பட்டுள்ளது. மேலும் அந்த வேதியியலாளர்கள் மாத்திரைகளின் வித்தியாசமான விளைவுக்கான சரியான காரணத்தையும் கூறினார்கள். மருந்து தயாரிக்கும் போது மூலிகையின் தாக்கம் 2 மாத்திரைகளிலும் சமமாக கலக்காததால் இது நிகழ்கிறது. அவர்களுக்கு இடையே வேறுபாடு இருக்கு. அதனால்தான் ஒரே பானை மற்றும் ஒரே மூலிகைகள் இருந்தாலும் வெவ்வேறு விளைவுகளைக் கொண்ட மாத்திரைகள் கடாயிலிருந்து வெளிவருவது. இந்த கோட்பாடும் சில காலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்பாட்டை மீண்டும் ஒருவர் சந்தேகித்தார். சந்தேகப்பட்டவர் வேதியியலாளர் அல்ல, ஒரு நட்சத்திர மாஸ்டர் ஆசிரியர். மூலிகைகள் சரியாக தயாரிக்கப்பட்டதா என்ற கேள்வி அவரை பெரிதாக யோசிக்க வைத்தது. இதில் கலக்கத் தவறியதே காரணம். எனவே உடல் மாற்று மாத்திரைகளில் மட்டும் இது ஏன் நடந்தது, மற்ற மாத்திரைகளில் ஏன் நடக்கவில்லை? மேலும் அவருடைய சந்தேகம் சரியாக இருந்ததால் அது வெர்பல் ரெக்கார்ட் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த புத்தகம் அதிகம் விற்பனையாகவில்லை. ஒரே ஒரு பிரதி மட்டுமே கெமிஸ்ட் குழுமத்தின் அடிப்படை நூலகத்துல இருக்கு. நீங்க அதை படிக்காம விட்டிருந்தா போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகம் 19ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டது. இது வலது பக்கம் மூலையில இருக்கிற ரேக்ல இருக்கு. இதையெல்லாம் சொல்லிவிட்டு மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு தண்ணீர் குடித்தான் ஜீவா. அலி வேகமாக குறுக்கிட்டு, ஏய் என்ன தம்பி, என்ன சும்மா ஏதோ அளந்து விட்டுட்டு போற? ஏதோ இயரு ரேக்குன்னு புக்கு படிச்சு டிக்டேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியே. எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ நல்லா கதை சொல்றேன்னு ஒத்துக்கிற. அதுக்காக இப்படி வண்டி வண்டியா ரீல் சுத்தாத என ஜீவாவின் டீட்டெயிலை தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்தினார் அலி. அட, என்ன இவன் நம்ம மாய லைப்ரரியில இருக்கிற புக்கை படிச்சு சொல்றத நேர்ல பார்த்த மாதிரி டிக்டேட் பண்றேன்னு சொல்றானே. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? சரி போவோம், யாருக்கு தெரிய போகுது என ஜீவா நினைத்து கொண்டு, கெமிஸ்ட் அலி சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. சம்பந்தப்பட்டவரே எதுவும் பேசாம இருக்கும்போது நீங்க ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க? நான் பேசி முடிச்சதும் நீங்க பேசுங்க. அப்போ உங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன் என ஜீவா சொல்ல, அலி அஸ்வத்தை ஒருமுறை சந்தேகமாக பார்த்தார். அஸ்வத் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார்.
அதை பார்த்து அலியும் அமைதியாக பின்வாங்கினார். அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க மீண்டும் தொடர ஆரம்பித்தான். அந்த புக்கை எழுதின மாஸ்டர் டீச்சர் நினைத்தது சரிதான். இந்த வித்தியாசம் மூலிகையையும் மாத்திரையை உருவாக்கிய வேதியியலாளரின் டெக்னிக்கையும் பொறுத்தது என்று அவர் உணர்ந்தார். ஆம், ஆனால் அவர் சொல்லவில்லை. கோட்பாட்டில் மட்டுமே இது இருப்பதால் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அண்டை நாட்டைச் சேர்ந்த ஒரு வேதியியலாளர் இந்த புத்தகத்தை பார்த்தார். மேலும் அவர் இந்த கோட்பாட்டை பரிசோதனை செய்தார். இந்த மாத்திரையில் பயன்படுத்தப்படும் 18 மூலிகைகள் வரை அவர் மாற்றியுள்ளார். மேலும் 42 விதமான நுட்பங்களைக் கொண்டு அதை உருவாக்க முயற்சி செய்தார். அவரின் சோதனை முடிவுகளை உடல் மாற்றத்தின் விவரங்கள் என்ற புத்தகத்தில் எழுதியிருந்தார். இதன் நகல் இப்போதும் அடிப்படை நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 27வது ரேக்கில் இடது மூலையில இருக்கு. இன்னும் என் வார்த்தையில உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாராவது போய் அந்த புத்தகத்தை கொண்டு உடனே வரலாம். என்னோட கருத்துப்படி இந்த புத்தகத்துல தான் சரியான பதில் இருக்கு. சோ இதுதான் உங்க கேள்விக்கான பதில் என மூச்சு முட்ட சொல்லிவிட்டு ஜீவா அமைதியாக நின்றான். வேதியியலாளர் யாரையாவது ஜீவா சொன்ன அந்த புத்தகத்தை கொண்டு வரச் சொல்ல வேண்டும் என்று நவீன் சைகை செய்தார். அதெல்லாம் தேவையில்லை என்ற அஸ்வத் குரல் திடீரென ஒலித்தது. ஜீவா பதிலை கேட்டதும் 5 நிமிடங்களுக்கு முன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த வேதியியலாளர் அஸ்வத் முகம் சோகத்தை கக்கிக் கொண்டிருந்தது. 2 அடிகள் பின்னோக்கிச் சென்ற அஸ்வத்திற்கு ஜீவா பேசிய 5 நிமிடங்களில் 50 வருடங்கள் கடந்தது போல் தோன்றியது. அஸ்வத் கையை பிசைந்து கொண்டு நிற்க ஜீவா நவீனை பார்த்து, சார், நீங்க சொல்றதுதான் சரி, புக்க உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க புத்தகத்தை கொண்டு வரலனா வேதியியலாளர் அஸ்வத் என்ன நம்ப மாட்டார்னு நினைக்கிறேன் என்றான் ஜீவா. ஜீவா, உன் பதில் சரிதான். நான் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். நீ சொன்ன பதில் 100% கரெக்ட் என வேதியியலாளர் அஸ்வத் தலையை ஆட்டினார். சரியா? அதுதான் பதிலா? இதை என்னால நம்ப முடியல என எஞ்சியிருந்த வேதியியலாளர்கள் குழப்பமாக கேட்டனர். ஜீவா, நீ சாதாரண ஆள் இல்ல. உரிக்க உரிக்க கண்ணீர் வர வைக்கிற வெங்காயம் மாதிரி உன்கிட்ட மோத மோத ஒவ்வொரு கெமிஸ்டும் கண்ணீர் விட்டு கதறாங்க. இவ்வளவு நாள் இவங்க மத்தவங்களை கதற விட்டுத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவை இவங்க கதறி பார்க்கறேன். இதெல்லாம் பண்ண ஒரு திறமை மட்டும் இல்ல, தில்லு வேணும். அது உனக்கு நிறையவே இருக்கு என சரிகா ஜீவாவை பார்த்து பெருமையாக நினைத்து கொண்டு நின்றாள். வேதியியலாளர் அஸ்வத் ஒரு கடினமான கேள்வியை கேட்டார். அதற்கு ஜீவா மிக எளிதாக பதிலளித்தான். எப்படி இருந்தாலும் அந்த நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் உள்ளன. ஆனால் அந்த புத்தகத்தின் சரியான இடத்தை அவன் நினைவில் வைத்திருந்தான். இது எப்படி நடந்துச்சு? இவன் மனுஷனா, வேற ஏதாவதா? இதெல்லாம் உண்மையா இல்ல கெட்ட கனவில் இருக்கிறோமா? வேதியியலாளர் அஸ்வத் ஆம் என்று சொன்னவுடன் அறையில் மீண்டும் வேதியியலாளர்கள் சத்தம் கேட்கத் தொடங்கியது. சிறு வயது என்பதால் ஜீவா மிக குறைவான புத்தகங்களை படித்திருப்பான் என்று அஸ்வத் நினைத்தார். ஆனால் இந்த விவாதத்திற்கு பிறகு அவருக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. புத்தகங்களை குறைவாக படித்தவர் ஜீவா அல்ல, அது தான் என்று. ஜீவாவுக்கு புத்தகத்தின் உள்ளடக்கங்கள் நினைவில் இருப்பது மட்டுமல்லாமல் புத்தகம் எப்போது எழுதப்பட்டது, யார் எழுதியது, அது எங்கே இருக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரிந்திருந்தது. புத்தகங்களில் உள்ள விஷயங்களை இப்படி நினைவில் வைத்துக் கொண்டால் அது அவனுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் அவன் சாதாரணமாக கூறினான். ஒருவரை பற்றி நினைப்பதற்கும் அவரின் செயலுக்கும் இடையே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்பதை இன்று புரிந்து கொண்டார் அஸ்வத். ஜீவா சிரித்துக்கொண்டே சொன்னான், என்னோட பதில் சரின்னு வேதியியலாளர் அஸ்வத் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி ஓவர். சோ நீங்க இன்னொரு கேள்வியை கேளுங்க. இன்னும் கேம் முடியலன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கேள்வி என்று சைகை செய்து கூறினான் ஜீவா. என்கிட்ட மாய நூலகம் இருக்கு. ஒரே அடியில் புத்தகம் என் முன் திறக்கும். நான் அதை படிக்க கடினமாக உழைக்க வேண்டும். அவ்வளவுதான். பரவாயில்ல, உங்கள் நினைவாற்றல் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அது என்னுடையதை விட சிறப்பாக இருக்க முடியாது என நினைத்துக் கொண்டான் ஜீவா. அஸ்வத் மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார். 2வது கேள்வி, கிரேட் 1 பவர் பெல்ட் தயாரிக்கும் போது பானை ஏன் வெடிக்கிறது? அந்த விரிசலிலிருந்து மருந்து தயாரிப்பதில் ஏன் சிக்கல்? வேதியியலாளர் அஸ்வத் சில நிமிடம் யோசித்துவிட்டு இந்த கேள்வியை கேட்டார்.
ஜீவா புருவத்தை உயர்த்தி சிரித்துக்கொண்டு முன்னால் சில அடி வந்து நின்றான். நல்ல கேள்வி. நீங்க கேட்டது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட் தான். புல்லட் தயாரிக்கும் போது பானை அடிக்கடி வெடிக்கும். குறிப்பா தரம் 1 சக்தியின் புல்லட் உருவாக்கும் போது மேலோட்டமாக பார்த்தா வேதியியலாளரோட கேள்வியா தெரிஞ்சாலும் உண்மையில் இந்த கேள்விக்கு பதிலளிக்க கொல்லனின் அறிவும் அவசியம். ஆமாம், இந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். வேதியியலாளர் அஸ்வத்தின் இந்த கேள்வியும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.